عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு வாலிபர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களே, அல்லாஹு தஆலா எங்களோட சரியான இரக்கம். அதனாலதான் அல்லாஹ் எங்களை அவன் தீனுக்கு தெரிவிச்சு. ஒரு தாய் அந்த பிள்ளையோட எவ்வளவு இறக்கம் வச்சிருக்கிறாங்களோ அதை விட 99-100 மடங்கு அல்லாஹ் இறக்கம் வச்சு. ஒரு நாள் ஒரு யுத்தம் முடிஞ்சு சில கைதிகள் பிடிபட்டிருந்தான். அந்த கைதிகள்ல ஒரு தாய் தன் பிள்ளைய தேடிக்கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும். தாயில விலங்குமே இந்த நேரத்தில் பால் கொடுக்கும். அப்ப கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் போயிட்டு அந்த தாய் எடுத்து பால் கொடுக்க பார்த்தா அவட பிள்ளை இல்லை. கடைசியில் அவன் அந்த பிள்ளைய அடையாளப்படுத்தி கொண்டான். அடையாளப்படுத்தி அந்த பிள்ளைக்கு பால் ஊற்றினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த இரக்கமுள்ள தாய் இந்த பிள்ளைய தூக்கி நெருப்புல போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான். எப்படி இந்த தாய் குழந்தை மீது பாசம் வைத்து இந்த குழந்தை போய் நெருப்புல போட மாட்டாவோ, இதே போலதான் அல்லாஹ் 99 மடங்கு தாயை விட இறக்க வைக்கும் என்றதுக்கு ஒரு உதாரணத்தை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இரக்கம் எந்த அளவுக்கு இருந்தால் மேலான சகோதரர்களே, நாஸ்திகர்கள் என்று சொன்னா ஏத்திஸ்ட், முல்ஹித், அல்லாஹ் நிராகரிக்கிறான், அல்லாஹ் இல்லைன்னு பேசுறான். அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா பொறுமையாக அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற அந்த சிஃபத்தில் அல்லாஹ்வுடைய பொறுமையை பற்றி பேசுறீங்க. நீங்க நாங்க சின்ன விஷயத்துல எவ்வளவு கோபத்தை இருக்கணும். அப்ப அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு, அல்லாஹ்க்கு துரோகம் செய்து, அல்லாஹ்க்கு அநியாயம் செய்து, அல்லாஹ் படைத்த இந்த பூமியை அட்டகாசப்படுத்தி நாசம் செய்தவர்களை அல்லாஹ் பொறுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்க்கு எவ்வளவு பொறுமை இருக்கிறான். அல்லாஹ் இதனாலதான் குர்ஆன்ல 90 இடங்களுக்கு மேல பொறுமையை பற்றி பேசுகிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். பொறுமை என்பது என்ன? பொதுவாக நாங்க நினைக்கிறோம், எங்களுக்கு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நாங்க எங்கட இஷ்டப்படி ஒன்றை அடிச்சு பிடிச்சு பலிக்கு பலி எடுத்து கொஞ்சம் எல்லாரும் முன்னால கொஞ்சம் எலும்பி வாங்கினா எங்கேயாலும் இடம் இருக்குது, கொஞ்சம் அப்படி வாங்க, முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னுக்குள்ள நீங்களும் முன்னுக்கு வாங்க. இடைக்கிட இதை பேச வைக்காம ஒரே அடிக்கு கொஞ்சம் நெருக்கமா, மாஷா அல்லாஹ் எவ்வளவு சூடாக இருந்த இடம் இப்ப ஏசி எல்லாம் போட்டு எவ்வளவு ராகத்தா வச்சிருக்க கூட
அந்த நெருங்கி உட்கார்ற சுண்ணத்தை நாங்க கொஞ்சம் பின்பற்றி போனோம். அப்ப அதுல பெரிய நன்மை இருக்கும். மற்றவங்க வர்றது மறுவ நான் உங்களை சொல்ல கூடாது. நீங்க முடிவான மட்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா நெருக்கமாக உட்கார்ந்துக்கோங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். பொதுவாக நாங்க நினைக்கிறது, இந்த யாரும் ஏசினொன்ன அவனுக்கு ஒரு ஏசி போடுறதுதான் எங்களுக்கு உள்ள வெற்றி என்று நினைக்கிறேன். நாங்க அவர் எங்களுக்கு சதி செஞ்சா அதுக்குள்ள பதிலாக நாங்க கொடுக்கணும், அதுதான் வெற்றி என்று நினைக்கிறது. இந்த பொறுமையா இருங்க என்று சொல்லக்கூட இந்த பொறுமை என்பது அது ஒரு கேலி பேச்சாக மாறிடுச்சு. இவங்களுக்கு வேற இதை தவிர ஒன்றும் தெரியாது. இது அல்லாஹ்வுடைய சிஃபத். நாங்க நீங்க எல்லாம் விளக்கத்துக்கு எடுக்கணும். அல்லாஹ் தனக்கு பொறுமை என்றொண்ட வச்சிருக்கிறார். எப்படி அல்லாஹ் இரக்கமுள்ளவனோ, அல்லாஹ் எப்படி மன்னிக்க கூடியவனோ, அல்லாஹ் எப்படி தண்டிக்க கூடியவனோ, அல்லாஹ் தஆலா பொறுமை என்றா என்ன என்றதை நான் நீங்களும் விலை கொள்ளணும். அப்ப எனக்கும் பொறுமை என்றா என்னது விலை கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு உலகத்தில் அட்டகாசம் செஞ்சும் கூட அல்லாஹ்க்கு மாற்றமாக பேசி சட்டங்களை துரோகம் செய்து குர்ஆனை நிந்திச்சு அல்லாஹ்வை நிந்திச்சு அல்லாஹ்வுக்கு தவறான வார்த்தைகள் பேசி கூட அவர் உடனடியாக தண்டிக்காம அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறானே. இதுதான் எங்களுக்குள்ள பெரிய சோதனை. பொறுமை 3 வரப்படுது. ஒரு கடமையை நிறைவேற்றத்துக்கு பொறுமை செய்வார். ஒரு பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு பொறுமை செய்வார். ஒரு கட்டளையை நிறைவேற்றத்துக்கு பொறுமை செய்வார். மனிதனுக்கு சோதனையில பொறுமை. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அத வாழ்க்கையில அப்படி செஞ்சு காட்டினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஊசிய குத்தினா எவ்வளவு வலிக்குது. நெருப்ப பத்த வச்சு கையும் காலையும் அப்படி கட்டி அந்த நெருப்ப பாபக்யூ செய்யற மாதிரி செய்ய வச்சு இந்த கொழுப்பெல்லாம் அதுல வடிஞ்சு நீ களிமாவை விடு இல்லாட்டி உன்னை நான் செய்வேன் என்று சொல்லி அவன் பின்னுக்கு பார்த்தா அப்படி நெருப்புடைய அச்சாக இருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரியா இருக்கும் செய்யறதுக்கு, அங்க அப்படி ஒன்றும் இருக்கு. அவன் எல்லாம் பாதுகாக்க யாரையும் பார்த்திருக்கிறோம். இந்த நெருப்பு பொசுக்கிட்டா எப்படி இருக்கு. அப்ப அந்த நேரத்திலேயும் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவனா விட மாட்டேன்னு சொன்னான். இது சோதனையில வார பொறுமை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சு 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 பாதையில எடுத்துட்டு போவான், மண்ணில் உருட்டுவான். அஹத் 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 என்ற வார்த்தை. இது மனிதனுக்கு வரக்கூடிய சோதனையில வரக்கூடிய பொறுப்பு. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ. இந்த குர்ஆனுடைய திருவசனத்துல 4 வகையாக நாங்கள் சோதிப்போம். பயத்தை கொடுத்து சோதிப்போம், பசியை கொடுத்து சோதிப்போம், செல்வத்தை பறிச்சு சோதிப்போம், அது குறைவு ஏற்படும், இன்னும் கனிகள் இவைகளை கொண்டு சோதிப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரே நிலைமையில வைக்க மாட்டான். விதவிதமான சோதனைகள் வரும். பயத்தை போடுவாங்க. உங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு பீதியில எவ்வளவு பயத்தில் இருந்தோம். எனக்கு சிலர் கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு அதற்கு நேற்று புகாரி ஷரீஃப் இருக்குது, நான் எல்லாம் எரிச்சு போடக்கூடாது, அனுமதிக்குதான் என்ன வந்தா தூக்கிட்டு போயிட்டுருவான். நான் என்னையால முடியுமான மட்டும் சிலர்ந்த அந்த கிதாபெல்லாம் என் வீட்டுல கொண்டு வச்சுக்கல. யார் யாருக்கு ஒரு அரபு புத்தகம் இருந்துச்சோ அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அப்ப
எவ்வளவு பயம் அவர்களுக்கு. சிலர் எரிச்சே போட்டான், குரானை கூட எரிச்சு போட்டான். இந்த பயத்தின் காரணத்தினால என்னன்னா சிறைக்கு போகணும். இந்த பயத்தை அந்த நாள் தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய 4 வருஷத்துக்கு போறோம். இன்றைக்கு 21 ஏப்ரல் 2019. 1300 வருடங்களாக நாங்க இப்படி தலைக்குனி அல்ல. இந்த ஏப்ரல் 21க்கு பிறகு எங்களுக்கு வந்த தலைக்குனி. பல சோதனைகளை நாங்க முகம் கொடுத்தோம். ஆனா இது ஒரு பயங்கரமான சோதனை. யாரு செஞ்சது, என்ன செஞ்சது, எப்படி செஞ்சது, அது எங்களுக்குள்ள சப்ஜெக்ட் இல்லை. அதுக்கு அல்லாஹ் தஆலா அது தருவான் அல்லாஹ். ஆனா இப்படி எங்கட ஒரு சாரார் ஈடுபட்டது இருக்குது, அது எங்களுக்கு ஒரு பெரிய கை செய்த கவலைய. எங்கட பேர் தாங்கியவர்கள் இப்படி ஒன்ற செஞ்சது இருக்குது. அது இந்த நாட்டில் ஒரு அமைதிக்கும் சாந்திக்கும் சமாதானத்துக்கும் முன்மாதிரியாக பேசப்படக்கூடிய ஒரு சமூகம் முஸ்லிம். எல்சிசி என்னென்ன அட்டகாசம் எல்லாம் செஞ்சாங்க. அப்படி இருந்தும் அவன் என்ன, அவங்களோட டிமாண்ட் என்ன, நீங்க எங்களோட சேர்ந்துக்கோங்க. நேற்று நான் ஒரு வெளிநாட்டில் இருந்தேன். மன்னாரை சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் நான் வசதியோடு இருந்தேன். எல்லா வசதியும் இருந்துச்சு. ஆனா நகை, சொத்து, பத்து எல்லாத்தையும் விட்டுச்சு. 1990 நாங்கள் 500 ரூபாய் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தோம். மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு பிளாஸ்க்கு கீழ் துண்டுல நான் கொஞ்சம் நகையை அப்படி போட்டு வந்தேன்னு சொன்னேன். ஒரு 100 பவுன் இருந்தா அதுக்கு எங்க போடணும்? அப்படி கஷ்டப்பட்டோம் நாங்க. ஊடு இல்லை, ஒன்றும் இல்லை. அல்ல எங்களை உங்களுக்கு அப்படி கஷ்டம் தரவில்லை. ஆனா எங்கட சகோதரர்கள் அப்படி கஷ்டப்பட்டீங்க. மன்னார்ல இருந்து வெளியேறப்பட்டாங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறப்பட்டாங்க. இன்று வரைக்கும் அந்த அகதி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க. அப்ப சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் இந்த இப்படியான நிகழ்ச்சிகளை வச்சு சில படங்களை காட்டி வீணான குர்ஆனுடைய ஹதீஸ்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்துதான் இப்படி ஒரு சிலரை உருவாக்கினார். கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் மார்க்கத்தை விளங்குறதுக்கு உரிய உலமாக்களோட தொடர்பு வச்சுக்கணும். வழி தவறிய அல்லாஹ்வுடைய தொடர்பை சரியாக வச்சுக்கொள்ளாம வேகத்துல போய் வாழக்கூடியவர்களோட சிக்கிக் கொண்டோம்னா அது பெரிய விபரீதங்கள் உண்டாகும். இங்க நடந்தது அதுதான். நாங்க முஸ்லிம் என்ற அடிப்படையில இப்ப எங்களால சில தவறுகள் நடந்திருக்கு. ஒரு மனிதனுடைய தவறை ஏற்றுக்கொண்டால்தான் அவனுக்கு அதை சரிப்படுத்தி போகலாம். சில மனிதர்களுக்கு தௌபா நசீபாகாதான். சில மனித முஸ்லிம்களுக்கு தௌபா நசீபாகாதான். ஏன்னா அவர் செய்யற பிழைய மார்க்கம் என்று நினைச்சு செஞ்சு கொண்டிருப்பாங்க. சில தவறான காரியங்களை மார்க்கம் என்று நினைச்சு செஞ்சு கொண்டிருந்து அவருக்கு இது எவ்வளவுதான் மார்க்கம் இல்லப்பான்னு சொன்னாலும் அவரை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அப்ப அவர் என்ன சொல்றதுன்னா, தன்னுடைய பிழையான கொள்கைய மார்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி அவர் முடிவும் மோசமாகத்தான் முடியும். இப்ப இந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானா. அப்ப எங்களுக்கு 2015 கொழும்புல வாழ்ந்த ஒரு புள்ள சிரியால போயிட்டு ஒரு பம் பிளாஸ்ட்ல கொல்லப்பட்டார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைச்சு. அவர் இலங்கையிலிருந்து போய் ISIS என்ற தீவிரவாத கொள்கையோட சேர்ந்தார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைக்குது 2015. 2014 நான் ஜூன் மாதம்
மாளிகாவத்தையில ஒரு நிகழ்ச்சி செய்யறேன். நான் அதுல நான் இந்த ISIS-க்கு எதிராக பேசுறேன். அப்ப முதலாவது இந்த ஆசிய கண்ட பகுதிகளில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என் மனசுல போட்டு அதை பேச வச்சான். சிலர் என்னையோட பயங்கரமாக கோவிச்சான். பலதுக்கும் கோவிப்பாங்க, அது இதுவும் கோவிப்பாங்க. பயங்கரமாக கோவிச்சான். எனக்கு அச்சுறுத்தல்கள் தந்தாங்க. அது உரிய சில சட்டத்தரணிகள்கிட்ட போய் சொன்னாங்க, இவனை நாங்க விட்டுருவோம், முதலாவது இவனை தான் நான் விடுவோம். இந்த கூட்டத்தில் உள்ளவர் அந்த நேரமே இருந்தாங்க 2016. அவன் அல்லாஹ் என் உள்ளத்துல போட்டான், இதை பேசணும். மாளிகாவத்தை அந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சியில வச்சுதான் ரேடியோல பிராட்காஸ்ட் ஆகுது. நான் அதை பேசினேன். நான் சொன்னேன், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இப்படி முஸ்லிம்கள் எடுத்து கொள்றது, மஸ்ஜிதுகள் உடைக்கிறது, இந்த அநியாயத்தை செய்யறது, அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நபியவங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருவாங்க, இஸ்லாம் என்ற பேர்ல அட்டகாசங்கள் செய்வாங்க, அவங்க இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அம்பு எப்படி எரிஞ்சா அது அம்பு கையில இருந்து போயிருமோ, இவர்களும் இஸ்லாத்தை விட்டு போயிருவாங்க. இந்த நபியவங்க எச்சரிக்கை செய்யும். அவ எங்களுக்கு மார்க்கத்தை, ஷரியத்தை, தீன படிச்சு தந்த எங்கட உஸ்தாத்மார்கள். இந்த உஸ்தாத்மார்கள் எல்லாம் அவங்களோட உஸ்தாத்மார்கள்ட்ட படிச்சிருக்கலாம். உதாரணமாக என்னுடைய இங்க இருக்கக்கூடிய அதிகமான உலமாக்கள், இலியாஸ் ஹஜரத் ஹரிகராம், ஹசன் ஃபரீத், சல்மான் ஹஜரத் எல்லாரும் நாங்கெல்லாம் ஒரு உஸ்தாத் கிட்ட பாகிஸ்தான்ல ஓதிருக்கிறோம். அவங்களோட பேர் முஃப்தி வலி ஹசன். அவங்களோட உஸ்தாதோட பேர் இந்தியால தேவபந்துல ஹுசைன் அஹமத் மதனி. அவங்களோட உஸ்தாத் மஹ்மூத் ஹசன் தேவபந்தி. அப்ப முஃப்தி வலி ஹசன், ஹுசைன் அஹமத் மதனி, மஹ்மூத் ஹசன் தேவபந்தி. இது பிரிட்டிஷுடைய ஆட்சி 1947-48 வரைக்கும் இந்தியாவை எங்களை மாதிரி ஆண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த பீரியடுகள்ல இவர்களுடைய போராட்டம் இருந்திருக்குது. இந்தியாவுடைய மக்களோட சேர்ந்து உலமாக்கள் எல்லாரும் இந்த ஐரோப்பிய பிரிட்டன்காரர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றணும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த 2 பேர், உஸ்தாதும் மாணவனும், முஹம்மது ஹசனும் ஹுசைன் அஹமத் மதனியும் பிடிச்சிட்டாங்க. சவுதியில வச்சு பிடிச்சி இவங்களை மால்டா ஜெயில கொண்டு போயிட்டு போட்டாங்க. எந்த ஜெயில? இப்ப இந்த கன்சனமா ஜெயில் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அது மாதிரி மால்டா என்ற ஊர்ல ஜெயில போட்டாங்க. 4 வருஷம் ஜெயில இருந்தாங்க. அப்ப தஹஜ்ஜுடைய நேரத்துல ஜெயில இருக்கக்குள்ள தண்ணி எப்படி இருக்கும்? குளிர்காலம், வின்டர் சீசன்ல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப உஸ்தாத் தூங்குவாங்க. மாணவர் என்ன செய்வாருன்னா, ஒரு போத்தல்ல தண்ணீர் எடுத்து அந்த போத்தல் தண்ணியை எப்படி வச்சு இடுப்பு கிட்ட வச்சு இப்படி மூடி இப்படி வச்சு சூடாக்குவாங்களாம் அந்த தண்ணி. இந்த குளிர் தண்ணி உஸ்தாதுக்கு ஒது எடுக்க கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் குளிர் தண்ணியை 2-3 முறை கூட பாவிச்சாலே எங்களுக்கு சொரியாது, அலர்ஜிக்காக. அப்ப இந்த இப்படியான உஸ்தாத்மார்களுக்கு மாணவர்களாக எங்களோட உஸ்தாத்மார்கள் இருந்திருக்கிறார். அவங்க மார்க்கத்தை படிச்சு கொடுத்திருக்கிறார். இந்த 2 பேரும் ஜெயில இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. 4 வருஷம் இருந்தது பூரா இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு 80 வயசு தாண்டிடுச்சு. அப்ப ஒரு பயான் செஞ்சாங்க. உலமாக்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்தாங்க அந்த பயான். அப்ப அந்த பயான்ல இவங்க சொன்னாங்க, நான் 2 விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். பார்த்தாங்க ஏதோ புதிதான 2 விஷயம் சொல்ல போறாங்க போல. சொன்ன இந்த வாழ்க்கையில நான்
பட்ட கஷ்டம், இந்த சிறையில் இருந்தது, நாங்க சிறைக்கு பிடிப்பட்டது, எல்லாத்தோட வரலாறு பின்னணி என்னன்னா, முதலாவது எங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுமைய பற்றி பிடிச்சுக்கோங்க என்ன முதலாவது சொன்ன. ரெண்டாவது, பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் குர்ஆனை பற்றி பிடிங்க. இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. ஒற்றுமை சீர்குலைஞ்சு போனா எல்லாமே பாலாகி போயிட்டு. ஒற்றுமை அது பலமாக படிக்கப்படும். எப்போ ஒற்றுமை சீர்குலைஞ்சு போகுமோ அப்ப எல்லாமே குலைஞ்சு போயிடும். ஷைத்தான் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சின்ன விஷயத்துல பிரச்சனை ஏற்படுத்தும். ஒரு ஆளும் ஒரு விஷயத்துல இப்படி பத்துவா கொடுத்தார், இன்னொரு ஆளும் அதே விஷயத்துல இப்படி பத்துவா கொடுத்தார் என்று ஒரே விஷயத்துல ரெண்டு கருத்து அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன நடக்குது, இங்க ரெண்டு பார்ட்டியாக பிரிஞ்சிடுறாங்க. ரெண்டு பார்ட்டியாக பிரிஞ்சு இது ஒரு சண்டை முருகலாக மாறுது. சண்டை முருகலாக வெறுப்பு, குரோதம், வைராக்கியம். இது மார்க்கத்துடைய ஒரு விஷயத்துல, ஒரு சட்டத்துல இப்படி ரெண்டு கருத்து வந்ததினால அந்த ரெண்டு கருத்திலையும் விரோதம், குரோதம் உண்டாகுது. உதாரணமாக சம்மாங்கோட்டில் இருக்கக்கூடிய இரண்டாம் குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய காதி அல்லாவுதீன் ஹஜரத்தா இருக்கலாம், வேற யாருமாக இருக்கலாம். அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டா, ஹஜரத் நீங்களும் 4:30 மணிக்கு அதான் சொல்லும் தானே, நீங்க என்னத்துக்கு 3:15 அதான் சொல்றீங்க? பக்கத்துல 3ஆம் குறுக்கு தெரு தான் இருக்குது, 1 கிலோமீட்டரும் இல்ல, கொஞ்சம் சில அடியில தான் இருக்குது. அங்க போயிட்டு நீங்க 4:30 மணிக்கு அதான் சொல்றீங்க, நீங்க 3:30 மணிக்கு சொல்லும் தானே. இந்த அவங்கக்கிட்ட ஒருவர் போய் சொல்ல, அவங்க அது ஏலாதப்பா என்று சொல்ல, இவரு இது ஏலாதப்பா என்று சொல்ல, இப்ப இது ஒரு முருகலுக்கு காரணமாக ஆகுது. விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இதை தவறாக விமர்சிப்பாங்க. அது 3ஆம் குறுக்கு தெருல இன்றைக்கு 100 வருஷங்களாக ஹனஃபி மதஹபை சேர்ந்த எங்களுடைய மேமன் சகோதரர்கள் வந்து உருவாக்கின ஒரு மஸ்ஜித். கண்டில நாங்கள் எல்லாரும் ஹனஃபி மஸ்ஜித் கண்டி டவுன்ல இருக்குது, அங்க நாங்க போவோம். பதுல்ல பல இடங்கள்ல இருந்தது. எங்கெல்லாம் ஹனஃபி மதஹபை சேர்ந்த இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து வந்தார்களோ அவர்கள் அந்த இதை உருவாக்கினார். இப்ப அவங்களுக்கு போயிட்டு அசர நீங்க 4:30 மணிக்கு இல்லாம 3:15 தொழுன்னு சொன்னா அது அப்படி செய்ய இயலாது. அது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிதான் ஃபத்வா கொடுத்திருக்கிறார். அதுக்கு ரெண்டுக்கும் ஆதாரம். இப்ப இத ஒரு பிரச்சனையாக மாற்றி குரோதம் உண்டாக்குற விஷயமாக மாற்ற இயலாது. இப்ப இங்க ஆமீன் பெலமா சொல்றோம், அவங்க ஆமீன் மெதுவா தான் சொல்றாங்க. அவங்க பிஸ்மில்லாவே ஓதுறாங்க, இல்ல நாங்க பிஸ்மில்லா ஓதுறோமே, அவங்களும் ஓதணும் தானே என்ற விவாதத்துக்கு போயிட்டு நீங்க பிஸ்மில்லா ஓதாதது பிழை, நாங்க பிஸ்மில்லா ஓதுறது சரியில்லை இந்த சண்டைக்கு போனா அங்கதான் பிளவும் சண்டையும் உண்டாகுது. நீங்க மாஷா அல்லாஹ் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆய்வுப்படி நபியுடைய ஹதீஸை வச்சு செய்றீங்க, நீங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆய்வுப்படி இதை வச்சு செய்றீங்க, ரெண்டு பேரும் சரியா தான் இருக்கிறீங்க என்ற நிலைப்பாடு வரணுமே தவிர இதுக்கு மாற்றமாக விஷத்தை ஊற்றினா அங்கதான் இந்த பிளவு உண்டாகும். ஒரு சின்ன உதாரணம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த பாருங்க நீங்க போறீங்க, கைபர்ல போயிட்டு தான் நீங்க அசர் தொழணும்னு சொன்னாங்க. இப்ப மதீனால இருந்து வெளியாகி போய்கொண்டிருக்கக்குள்ள 3 மணி, 4 மணி, 5 மணி, 6:30 சூரியன் மறைந்து, இப்ப 6:15 போல இந்த 2 சாரார சொன்னாங்க, நபியவங்க அசர அங்கதான் சொல்ல சொன்னாங்க, நாங்க இப்ப கலாவாக போகுதே என்ன செய்யறது என்று சொன்ன உடனே ஒரு சாரார் சொன்னாங்க, நாங்க தொழுவோம்,
ஒரு சலால் சொன்னாங்க சொல்ல மாட்டோம். சஹீல் புகாரில வந்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். தொழுதவங்க தொழுதாங்க, தொழாதவங்க தொழில் யாரும் சண்டை பிடிச்சுக்கொள்ள இல்லை. பேச்சு முடிஞ்சு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இப்ப மொபைல் போனா இருந்துச்சு அங்க கால் பண்றதுக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்தாங்க இன்டர்நெட் ஒன்றை போட்டு கேட்டு எல்லாம் கேட்டுலாம், இங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செய்யறது? போனத்தை செஞ்சுட்டு தான் வரணும். செஞ்சுட்டு வந்துட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் செஞ்சது சரிதான். ஏன்னா நபியவங்க சொல்லி கொடுக்க இல்லையா, இப்படி நடந்தா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. நபியவங்க ஒரு இப்படி அங்கதான் போய் தொழணும் சொல்லிருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குது, ஒரு விஷயத்த ஆய்வு செய்ய, ஒரு விஷயத்த ஆராய்ச்சி செய்ய, ஒரு விஷயத்த என்ன செய்யலாம் என்று செய்யறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்குதுதானே. இத இஸ்லாம் வரவேற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புறாங்க. வாரங்க இவ்வளவு தூர் நோக்கோட நபியவங்க நடந்து கொண்டாங்க. முஆஸ் உங்களை யமனுக்கு அனுப்புறது சரி, ஆனா நீங்க யமனுக்கு போயிட்டு மார்க்க தீர்ப்பு கொடுக்க போக்கல என்னையோடதான் அவங்களுக்கு அப்படி பேசிக்கொள்ள எல்லாமே. இப்ப நீங்க குர்ஆன்ல இருந்து சொல்லணும், இல்லாட்டி ஹதீஸ்ல இருந்து சொல்லணும். குர்ஆன்ல ஒரு விஷயம் இல்லாட்டி என்ன செய்வீங்க? நீங்க யார் சரி வந்து கேட்கறீங்க என்கிட்ட, அதுல என் மனைவிக்கு பபா இல்ல, எங்களுக்கு இந்த புதிய டெஸ்டிவ் பேபியுடைய ஒரு சிஸ்டம் இருக்குதானே, அதை எனக்கு செய்யலுமா, குர்ஆன்ல எங்க சரி ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா நான் சொல்லுவேன், குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல. குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாதனால உங்களுக்கு செய்யவும் இயலாது என்று நான் ஃபத்வா கொடுத்தா, அப்ப அந்த மார்க்கம் அது ஒரு பூர்த்தியான மார்க்கமாக மாட்டார். நான் என்ன செய்யணும்? அதுக்கு சரியா பிழையாண்டு குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்துல அதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அந்த வரையறையுள்ள இருந்து நான் தீர்ப்பு கொடுக்கணும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயாரிச்சாங்க. எப்படி தயாரிச்சாங்க? முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்புறாங்க. நீ எப்படி ஃபத்வா கொடுப்பா? குர்ஆன்ல இல்லாட்டி நான் ஹதீஸ்ல பா, சரி ஹதீஸ்லயும் இல்லாட்டி நான் குர்ஆன் ஹதீஸ வச்சு ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்து இந்த தீர்ப்பு கொடுப்பேன். குர்ஆன் ஹதீஸ் இந்த டெஸ்ட் பேபிக்குள்ள ஆய்வு என்ன? இப்ப டெஸ்ட் பேபின்றது கணவன் மனைவியுடைய 2 பேருடைய இந்திரியத்தை எடுத்து செய்யக்கூடிய ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். கணவன் மனைவியுடைய இந்திரியம் தானே ஹலாலான திருமணம். குழந்தை தரிக்கிறது ஹலாலான முறையில் அதுதானே இருக்குது. வேறொருவருடைய இந்திரியம் இன்னொருவருடைய இந்திரியத்தோட சேர்ந்தா அது ஹலாலாக இயலாதே, ஹராமாகிடும். அப்ப அது ஜினாக்கு ஒப்பாகும். அவ இந்த வரையறைக்குள்ள இருந்து எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அப்ப உலமாக்கள் என்ன செய்வாங்க? இதை இப்படி செய்யறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நபியுடைய காலத்துல ரத்தம் கொடுக்கிறது ஒன்று இருக்குல்ல, ரத்தத்தை ஹஜாமத் செஞ்சு எடுக்கிறது ஒன்று இருந்துச்சு. ரத்தம் குத்தி கப்பிங் செய்யறது எடுக்கிற அந்த சுன்னத்தை நபி அவங்க அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. நோம்பு பிடிச்சிட்டு கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ரத்தம் ஹஜாமத் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல இன்றைக்கு பிளட் பேங்க் வந்து அது வந்து இது வந்து பல 2004-05 வரைக்கும் சில டாக்டர்ஸ் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, பாருங்க உங்களோட முஸ்லிம்கள் ரத்தம் தாராங்க இல்ல, ஆக்சிடென்ட் எல்லாம் பாதுகாக்க யாருக்கும் அப்படி வரக்கூடாது, அப்படி நடந்துட்டா ரத்தத்தை எடுத்துக்கொள்றாங்க, ஆனா கொடுக்க வரக்குள்ள ஏலான்றாங்க, மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்றாங்க. இதுக்கு ஒரு மார்க்க தீர்ப்பு உங்களால கொடுக்க இயலாதான் நாங்க ஆய்வு செய்து சொன்னோம், தாராளமாக நீங்க கொடுங்க, இது விற்க இயலாது. ஒருத்தர் விற்கிறதுக்கு பண்டிய விற்க இயலாது, வைனை விற்க இயலாது, ரத்தத்தை விற்கிறது ஹராம். ஆனா ஒரு மனிதனுடைய தேவை என்று வரக்கூடிய நேரத்தில், அவன் உயிருக்கு ஆபத்து என்று வரக்கூடிய நேரத்தில், ஒரு மனிதன் தன்னுடைய ஆபத்து உயிருக்கு ஆபத்து இல்லாத விதத்தில் அது கொடுக்கலாம். இந்த மார்க்கம் சொல்றது. இப்ப இது
இப்படி பிளட் பேங்க் வச்சு இப்படி செஞ்செல்லாம் நபியுடைய காலத்துல இருக்கல்ல. இப்ப ஹஜ்ரத் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் வந்தா நீங்க என்ன செய்வீங்க முஆஸ்? அவர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு ஆய்வு செஞ்சு நான் ஒரு முடிவுக்கு வருவேன். அப்ப நபி அவங்க சரியா சந்தோஷப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த உம்மத்தில் இப்படி ஆழ்மை உள்ளவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நபி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. நானும் நீங்களும் வாழ்ற காலம் நபி அவர்களோட அந்த தொடர்ல நாங்க மிச்சம் தூரமாயிட்டோம். 1400 வருஷம். ஒருவர் ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது, என்ற உஸ்தாத் எனக்கு ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது, அந்த உஸ்தாத் நபி உங்கள்கிட்ட போயிட்டு சேரும் பொழுது எங்களோட உஸ்தாதுக்கு 29வது தொடர்பு, எனக்கு 30வது. நான் ஓதி கொடுத்திருந்தேன்னு சொன்னா நௌஃபர் மௌலவிக்கு, அவருக்கு 31வது, அவர் எனக்கிட்ட ஓதி இருக்கிறார் என்ற காரணத்தினால. அப்ப 31வது அந்த சங்கிலி தொடர்ல தான் நபி அவர்களோட போயிட்டு நாங்க சேர்றோம். அப்ப இடைப்பட்ட காலமாக வந்த நேரத்தில் சில விஷயங்கள் எங்களுக்கு இந்த காலத்துல தீர்ப்பொண்டு கொடுக்க வேண்டி வரும். ஒரு நாள் ஒரு டெலிபோன், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டெலிபோன் கால் வருது ஜெமியத்துல்லமாவுக்கு. எங்களோட ஒரு ஜனாசா ஒன்று இருக்குது, அதை குல்பாட்டவும் மேலாது, தயமும் செய்யவும் மேலாது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அப்படிங்கிற வேலை. இப்ப இதுக்கு 3வது ஒரு விஷயம், தொழுவிக்க ஏழுமா? ஒரு மனிதர் குளிப்பு கடமையாக இருச்சு, தொழணும். அப்ப என்ன செய்யணும்? அவர் குளிக்கணும். சரி, குளிக்க இயலாது, அப்ப என்ன செய்யணும்? தயமும் செய்யணும். சரி, தொழணும், குளிக்கவும் மேலாது, தயமும் செய்யலாது. தயமும் செய்யலாத நிலைமை வருமா? அல்லாஹ் அப்படி நிலைமை வராம பாதுகாக்கட்டும். ஒரு மனிதன் ஐசியூக்கு எடுக்கப்பட்டார், அங்க மண்ணை கொண்டு போயிடுமா? கொண்டு போயிடலாம். தொழுதானே வேணும், வுதுவும் இல்லாமல் இவர் தொழுக வேண்டும். அப்ப ஜனாதா தொழுவிக்கேலுமா? வுதுவும் இல்லை, டைமும் இல்லை. அப்ப அந்த நேரம் நாங்க ஆராய்வு செஞ்சு பார்க்கக்குள்ள இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிடைய மذஹப்ல இந்த 2 கருத்தும் பேசப்பட்டு இருக்குது. 300, 400, 500 வருஷத்துக்கு முதல்ல இருந்து இதை பத்தி எல்லாருக்கும் தேவைப்படுறதானே, இன்றைக்கு நேற்று மட்டும் இல்லை. அத இதை எப்படி செய்வது என்று ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் 2 கருத்துக்கள் இருக்குது உலமாக்கள். ஒரு சாரார் சொல்றாங்க தொழுவிக்க இயலாது. ஏன்? தயமும் செய்யலாண்டா எப்படி தொழுவிக்கிறது? இன்னொரு சாரார் சொல்றாங்க, ஷாஃபி மذஹபை சேர்ந்த உலமாக்கள் சொல்றாங்க, இந்த பாருங்க, மனம் விரும்பாது தொழுவிக்காம அடக்கம் செய்ய, எதை அடைய முடியுமோ, அடைய இயலாததுக்காக அடைய முடியுமானதை விடக்கூடாது. இன்னொரு சட்டம், ஃபிக்ஹுடைய மார்க்க சட்டம் ஒன்று இருக்குது. மனிதனுக்கு எதை அடைய முடியாதோ அதுக்காக அடைய முடியுமானதை அவன் விடக்கூடாது. அப்ப மைசூர் என்பதை அதை மத்ரூக்காக்குறது இல்ல, மசூருக்காக வேண்டி என்ற ஒரு உசூல் ஒன்றை வச்சு அதுல ஷாஃபியுடைய உலமாக்கள் சொல்றாங்க, இல்ல நீங்க ஜனாதா தொழுவீங்க. இது 5 வருஷத்துக்கு போது நாங்க இந்த சட்டத்தை சொன்னோம். அது எங்களுக்கு திரும்பி வந்துச்சு இந்த கோவிட்ல. தயமும் இல்ல, ஒன்றுமே இல்ல, பொட்டில போட்டு அடைச்சுதான் ஜனாதாவை தாரா என்று சொல்லக்குள்ள, ஓஹோ, இப்ப நீங்க ஜனாதா தொழுவீங்க. இது எங்க குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. இந்த ஆய்வின் படி இது போல நூற்றுக்கணக்கான சம்பவத்தை சொல்லிக் கொண்டு போகலாம், நேரம் எடுத்துரும். நான் இதோட நிறுத்திக் கொள்கிறேன். நான் முஆஸ் இப்னு ஜபல், இவங்க 2 பேரும் போனாங்க, கருத்து வேற்றுமை ஆகிச்சு. நபி அவங்க வந்தவுடன் என்ன சொன்னாங்க, 2 பேரும் செஞ்சது சரிதான். இப்ப நீங்க ஒருத்தரை ஏச, அவர் இவர் ஏச, நீங்க குறை சொல்ல இல்ல, அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல மார்க்கம். மார்க்கத்துல சில விஷயம் இருக்குது, அதுல கை அடிக்கவே இயலாது. 5 நேரம் தொழுகையை 3 நேரம் தொழுகை ஆக்கினா யாரும் அதுல கை போட இயலாது. சுபோடைய தொழுகை கொஞ்சம் 4 ரக்காத் தொழுதாதானே நல்லா இருக்கும், 2 ரக்காத் போதாது என்று யாருக்கும் கூட்டுறதுக்கு அனுமதி. சவுதி மன்னர் பார்க்கிறார், இந்த பாரு இன்றைக்கு பொருளாதாரம் நல்ல வசதியா வந்துருச்சு,
இது போற இந்த வருஷம் எல்லாம் 5% தான் ஜகாத் கொடுக்கணும் என்று அவருக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அப்படி சொல்ல ஏதான் மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயம், சில விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் போன ஒரு சந்தர்ப்பத்தில் இங்க சொல்லியிருக்கிறேன். இந்த ரிசானா நஃபீக்குடைய விஷயத்துல சவுதி மன்னர் வந்த நேரம் அப்துல்லா இருந்தார். அவர்கிட்ட இங்க எங்கட பிரசிடென்ட் கடிதம் அனுப்பினார், நீ மன்னிச்சிரு சொன்னி. அவருக்கு என்ன என்ன நிலைப்பாடு? அவரால மன்னிக்க இயலாது. ஏன்? புள்ள பெற்றவ தாயிலையா? தகப்பன் அப்துல்லா மன்னர் இல்லே. தகப்பன் யார்? அந்த 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 புள்ள மௌத்தாகின புள்ளையுடைய தகப்பன் தான் அங்க மன்னிப்பு கொடுக்கணும். அவரை மன்னிக்காத வரைக்கும் உலகமே மன்னிச்சாலும் அந்த தாய்க்கு உரிமை இருக்குது. இஸ்லாமிய சட்டப்படி நீ என்ற மகளை கொண்டியோ இல்லையா, அது என்னமோ சட்டம் ரெண்டாவது. கொண்டத்தினால நான் உன்னைய பலி எடுப்பேன். இப்ப இங்கதான் பிரச்சனை வாருது. பலி எடுக்க போக்குல நாங்க எடுக்க பார்க்கிறது. எங்களுக்கு அந்த ரைட்ஸே இல்லை. யாரையும் தண்டிக்க அடிக்க, நீ பல்லொடைச்சா நான் உடைக்க, நான் 2 பேரை கொண்டு. இப்ப எனக்கு இங்க வரக்குள்ள புது கடை என்று சிங்களத்துல போட்டிருக்குது. அப்ப எனக்கு சொன்னாங்க, இங்க இப்ப சிங்களவங்க தான் கூட வாராங்க. அப்ப இங்க இந்த பகுதி ஒரு காலத்துல ஒரு கடையும் இல்லாத காலம். இன்றைக்கு கடை மையமாயிருச்சு. முதலாவது வியாபாரத்துடைய சூழ்கள், அதை பத்தி இங்க தனி ஒரு சப்ஜெக்டாக உலமாக்கள் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும். உமர்றது எல்லாம் என்ன செய்வாங்களாம், பஜார மூட வைப்பாங்களாம். மூட வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யார கடை நடத்துறீங்களோ நீங்க பள்ளிக்கு வாங்க, மார்க்கத்தை படிங்க, அதுக்கு பிறகு போயிட்டு பஜார் நடத்துங்க. எங்களுக்குள்ள மோதல் வரக்கூடாது. மிச்சம் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும். யாரும் வரலாம், சாப்பிட்டு போகலாம். அந்த கை கலப்புகள், வாய் தக்கங்கள், அதெல்லாம் மிச்சம் நிதானமாக இந்த இடத்துல நடக்கணும். எங்கட டெரிட்டரின்னு சொல்லி நாங்க எதையும் செய்ய பாருங்க. சின்ன ஒரு ஒரு பஞ்சு, அது பஞ்சு தான். அதுக்கு ஒரு நெருப்பு குச்சி போதும் அந்த பஞ்சை எரிக்க வைக்கிறது. பஞ்சு தான், அதோட சாஃப்டா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு குச்சி போதும் பத்த வைக்கிறதுக்கு. அது எல்லாத்தையும் பத்த வச்சு. என்ற குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கொழும்புல, அவங்க இந்த இரவு நேரத்துல இந்த இது இருக்குது என்னது கோயில் பத்த வைக்கிறது மிச்சம் கவனமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல நெருப்பு பத்த வைக்கிறத தடுத்திருக்கிறார். என்ன செய்ய, எலி அங்கத்தால போகும், அதுக்கு தெரியுமா இவர் படுக்கிறாரு. அதை இதை வேறொன்று அடையிறதுக்கு போகும், அதுல படும் கீழே, இது கீழே உழும், அது உழுந்து பத்தி. அப்படி பத்தி ஒரு ஊடே வெள்ளவத்தையில பத்தி போயிட்டு உயிர் தப்பினது பெரிய வேலை. சின்ன விஷயம்தான், ஹதீஸ்ல வரும் ஒரு சின்ன விஷயம்தான், இந்த பெரிய கருத்து விஷயம். அதனால நாங்க இந்த பகுதியை வியாபாரத்தில் ஒரு முன்மாதிரியான பகுதியாக நாங்க விரும்பியோ விரும்பாமலோ இங்க கடைகள் போட்டு, ஒருவேளை இத தனி ஊடுகள் இல்லாம பஜாராக ஆகி போனாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனா இப்ப இதுக்குள்ள மார்க்க ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அகலாக்கோடு நடந்து கொள்ளணும், எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி சில தவறுகள் எங்கட ஏற்பட்டுட்டா அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ஒரு சின்ன இடத்துல நடக்கிறதா, அதுக்காக சண்டை சச்சரவுகளுக்கு நாங்க போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபி, அவருடைய பெயர் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி. சரியான ஹேண்ட்ஸம், அழகுந்தா. அவரை மேலிருந்து எல்லாரும் அப்படி ரசிச்சு பார்ப்பாங்களா, அவர் நடந்து போகல, அழகானவர். ஒரு நாள் அவர் மேனிய திறந்து உடல் பயிற்சி செஞ்சு கொள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து அந்த மேனியை மூடிக்கொள்ளுன்னு சொல்லி கட்டளை ஜரீர் அப்துல்லா பஜலி சஹாபி. ஒரு நாள் ஒரு சாமனத்தை போயிட்டு வாங்கினார். அவர் சொன்னார் 100 திர்ஹம். இவங்க சொன்னாங்க, வாங்குறவர் அவர் 100 இவர் என்ன செய்வாரு, 50 தானே கேட்கணும், இவர் 200.
அவர் சொன்னாங்க, தம்பி நான் 100க்கு தான் தரப்பாங்க, 300 என்ன பரிகாசம் பண்றீங்களா? இல்ல 400 இருந்தாரு. 400, 500, 600 கொண்டு போயிட்டு நிப்பாட்டிட்டார். சொன்னார், இது என்ன இது, நான் விற்க பாக்குறேன் 100க்கு, நீங்க தந்துட்டு சந்தை எடுத்து சாமான் எடுத்துட்டு போனா விஷயம் முடிச்சு, நீங்க 500க்கு 600 கொண்டு போய். இல்ல, நான் இஸ்லாத்தை தழுவின நேரத்துல நபி அவங்க என்னோட ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க. என்ன உடன்படிக்க? அந்நுஸ்லி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நீ நல்லுபதேசம் செய்வாய். ஏண்ட பார்வையில இதுக்குள்ள வேற 100 திரகம் இல்ல 600 திரகம் தாங்க பிடிங்க. இதுதான் உலகத்துக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை. இலங்கையிலேயும் யுத்தம் நடந்திருக்குதா? சவுதியில யுத்தம் நடந்திருக்குது, மதீனால யுத்தம் நடந்திருக்குது. சஹாபாக்கள் பல யுத்தங்கள்ல முகம் கொடுத்திருக்கிறார். உஹது மலை கிட்டதானே இருக்குது, கந்த கிட்டதானே இருக்குது. மதீனால சண்டை நடந்திருக்குது, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்க யூதர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவினாங்க. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் தானே மதீனால வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இங்க அப்படி ஒன்றும் நடக்கல. இங்க எப்படி இஸ்லாம் வந்துச்சு? இந்தோனேஷியால ஒன்றுமே இல்லை, மலேசியால அப்படி ஒரு சண்டை இல்லை, மால்டீவ்ஸ்ல சண்டையே இல்லை. அப்ப இங்கெல்லாம் இஸ்லாம் வந்தது. இஸ்லாம் வரக்கூடிய முஸ்லிம்கள் இந்த வியாபாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அவங்களோட தொழுகை, அவங்களோட இபாதத், அவங்களோட உள்ளட்சம், அவங்களோட குடுக்கல் வாங்கல், அவங்களோட நேர்மை, அவங்களோட பற்று, அவங்களோட நாட்டு பற்று, இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அது இஸ்லாம் கவர்ந்து கொண்டே போச்சு. பிள்ளைல கொடுத்தாங்க, கல்யாணம் முடிச்சாங்க, இப்படி ஒரு உறவு ஏற்படுச்சு. அப்ப இந்த சைட்ல யுத்தம் என்றது இல்லை, யுத்தம் என்றது இல்லை. இங்க அஹ்லாக்கும் துவாவும் இதை கொண்டுதான் இஸ்லாம் அறிமுகமானது. சஹாபாக்கள் இஸ்லாத்தை இப்படிதான், தாபிஈன்கள் பின்னால வந்தவர்கள் இப்படிதான் இஸ்லாத்தை பரவிக்கிறார். அதனால கண்ணியமானவர்களே, நான் முதலாவது சொல்ல வந்த பொறுமை. பொறுமையிலிருந்து தான் நான் பல விஷயங்களை சொல்லிட்டு போறேன். அப்ப பொறுமை 3 வகைப்படும் என்று சொன்னேன். ஒன்னாவது சோதனையில வரக்கூடிய பொறுமை. அந்த சோதனையில வரக்கூடிய பொறுமை தான் நான் சில உதாரணங்கள் சொல்லி காட்டினேன். எப்படி மன்னார் மக்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த காலத்து சஹாபாக்களுக்கு எப்படி நடந்துச்சு, கபாப் அறுத்து எப்படி நெருப்புல போட்டு பொசுக்க வச்சாங்க, அந்த நேரம் அவர்கள் பொறுத்தார்கள். அல்லாஹ் கொடுத்த சோதனையில பொறுத்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹு மஅஸ்ஸாபிரீன். எந்த அளவுக்குன்னா, குஃபு ஐதியக்கும், உங்களுக்கு அடிச்சு அடிக்காதீங்க, கையை வச்சுக்கோங்க என்று கூட கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அந்த அளவுக்கு பொறுமையோட சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. ஏன்னா கை தூக்கி அடிச்சுட்டா அங்க கொண்டு முடிச்சிடும் எல்லாரும். ஆயிரக்கணக்கிலேயும் ஒருத்தருக்கு என்ன செய்யணும், ஒன்று செய்யறாரு. இஸ்லாம் அதுக்கும் ஒரு வரையறை வச்சிருக்கு. இது ஒரு வகையான பொறுமை, சோதனையில வரக்கூடிய பொறுமை. 2வது, ஒரு மனிதன் அல்லாத கட்டளையை நிறைவேற்றத்துல வார பொறுமை. இப்ப நீங்க எல்லாரும் இன்றைக்கு 11 மணிக்கு நாங்க வச்சுக்கிறோம், 12 மணி ஆகுது. நீங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் யாரும் ஃபஜ்ர் விடக்கூடாது. இந்த பயான்ல நீங்க இருக்கிறது உங்களுக்கு கட்டாயம் இல்லை. என்னை இந்த சகோதரர்கள் அழைக்கிறாங்க நினைக்கிறேன், 10, 15, 20 வருஷமா இந்த நான் வந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எந்த கடமையும் இல்லை நீங்க இந்த பயான்ல இருக்கணும். ஆனா சுப தொழுறது உங்களுக்கு கடமை. நீங்க பயான கேட்டுட்டு நாளைக்கு நல்லா போயிட்டு தூங்க போறேன்னு தூங்கினீங்கன்னா அதை விட நல்லா நீங்க பிஸ்மில்லாஹ் போயிட்டு தூங்கி ஃபஜ்ர் தொழுக வாங்க. அப்ப அதுக்காக தான் கொஞ்சம் நேரத்தோட இந்த நிகழ்ச்சியை நாங்க வச்சிருக்கிறோம். அப்ப நீங்க கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் தஆலா போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு சுபஹுடைய ஜமாத்தை தொழுதுட்டு குளிச்சுட்டு ரெடியாகி பெருநாள் தொழுகையும் சிறப்பாக முடிக்கிறதுக்கு நாங்க நியத்து வச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். அப்ப முதலாவது பொறுமை, ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் ஏசுறா திட்டா, ஆனா இவர் ஏசையினால இல்லையா, இவர் இப்ப பொறுமைதான் கடைபிடிக்கும். சில நினைக்கிறது இந்த அல்லாஹ் ரசூலை இவன் ஏச கூட இவங்க வாய் மூடிக்கிற, இவங்களுக்கு பேச தெரியாது என்று நினைக்கிறது. உதாரணமாக எங்களோட நாட்டில் எங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு எதிராக எல்லாம் பேசக்கொள்ள நாங்க ஒரு ஆய்வு செஞ்சோம். இது ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தோம், இது என்ன காரணம்.
அப்ப எங்களுக்கு தெரிய வந்துச்சு, நாங்க பிழை விட்டுருக்கிறோம். என்ன பிழை விட்டுருக்கிறோம்? நாங்கள் சிங்கள மொழியில இவர்களுக்கு எப்படி விளங்க வைக்க வேணுமோ அந்த முறையில நாங்க என்ன செய்யல, எழுதி இவர்களுக்கு கொடுக்கல. சும்மா 2-3 பயான் செஞ்ச விஷயம் சரி வராது. அவன் தத்துவ ரீதியாக தானே பார்ப்பான் ஒவ்வொன்றையும். அப்ப உலகத்துல ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இலங்கையில யூதர்கள் 1000 வருஷம் இஸ்லாம், அவங்க ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, குர்ஆன்ல மனிதர்களை கொல்றதுக்கு சட்டம் இருக்குது. 2 வகையாக இஸ்லாத்துல கொல்லலாம். ஒன்றைக்கு யுத்தத்துல கொல்லலாம், ஒன்று பழிக்கு பழி வாங்கறதுக்கு வழக்கும் கிசாசி ஹயாத்தன் யாவுலில் அல்வா. நீங்க உயிருக்கு உயிரை பழி எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டு என்று அல்லாஹ் சொல்றோம். அப்படின்னா ஒரு கொலை நடக்குது. கொலை நடக்குது எங்க? அமெரிக்கால. எப்படி கொலை நடக்குதுன்னா, ஒருவன் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல உள்ள புள்ளைகள் சுட்டு போட்டான். ஒரு வாலிபன் என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு 6 வயசு புள்ள தண்ட தாய்கிட்ட கேக்குதான், இந்த பராக் ஒபாமா இந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல அவர் இமோஷன் ஆகி அழுதுறாரு. ஆனா பலஸ்தீன்ல கொல்லப்படுற பிள்ளைகளை பத்தி இவங்க யாருக்கும் கண்ணீர் வர்றதை நாங்க பார்த்தில்லையே. இது ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்குது. அல்லாஹ் சொல்றான், யாராக இருந்தாலும் ஒருவர் அநியாயமாக கொல்லப்பட்டால் அதுக்கு நீங்க பழி எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. இல்ல உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு அனுமதி. மன்னிச்சுட்டு நீங்க ஒரு உயிருக்கு பகரமாக 100 ஒட்டகத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு. அப்ப இந்த ரிசானா நஃபீக்கு அப்துல்லா மன்னர் கூட சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ நான் எல்லாத்தையும் குமிச்சிடுறேன். இந்த பிரச்சனை எங்களோட நாட்டுக்குள்ளே வந்துச்சு. நாட்டுக்கு முஸ்லிம் அது துவேஷம் வர இல்ல. ஐக்கிய நாட்டு சபையில இதுல எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. 17 வயசு பிள்ளைய எப்படி இலங்கையில வேலைக்கு அனுப்பினாங்க. அது நாட்டுக்குள்ள ஒரு அவமானம். அது தூக்கில் அங்க போட்டுட்டாங்க, மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா இவன் இந்த சட்டத்தை பேணல என்ற பிரச்சனை ஒன்று வருது. 22 வயசுக்கு பிறகுதான் பிள்ளைய வெளியே அனுப்பணும். 17 வயது ஸ்கூல் படிக்கிற பிள்ளை தூக்கி அனுப்பி இருக்கிறாங்க. இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய மோசடி இருக்குதுன்றது அந்த காலத்துல இந்த அவமானத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் கைய கால பிடிச்சாங்க. என்ன கைய கால பிடிச்சும் ஒன்னும் சரி வரவில்லை. ஏன்? இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கலாம். யாரு மன்னிக்கணும் இருக்குது? ரோட்ல போற மண்ணி சரி வருவான், தள்ளிய கொடுத்து மன்னி வைக்க இயலாது. அப்ப அவன் சொல்லிட்டா, இல்ல எனக்கு வாப்பம் இங்க இருந்து என்னைய முபாரக் ஹசரத்தை ஃபோர்ன் மினிஸ்டர்ல கூப்பிட்டு பெரிய ரிக்வெஸ்ட் பண்ணி, நீங்க கொஞ்சம் போங்க. நான் சொன்னதை பாருங்க, நானும் முபாரக் ஹசரத்தை போக மாட்டேன், ஆனா உங்களுக்கு அங்க போறதுக்குரிய ஆக்களை நாங்க தாரோம் உண்டு. இங்க தாசிம் ஹசரத் இப்படி நாங்க 2 பேர் அங்க அனுப்பி வச்சு ரியாதுல இருந்து பல தூரம் போய் அவங்க போயிட்டு பேசி, அப்பா சொல்றாரு நான் மன்னிக்க ரெடி, ஆனா இந்த மகளும் இந்த மருமகனும் தான் மன்னிக்கணும். அவரு அப்பா மன்னிச்சு சரி வருவான். அப்ப எவ்வளவு பெரிய மார்க்கம். இந்த கொலை அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா அடுத்த கொலை இருக்குது, ஜிஹாதுடைய கொலை. அதுல 30 ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்குது. இந்த ஆயத்தை அவங்க அப்படி இப்படி எல்லாம் படிச்சு வச்சுட்டாங்க. இததான் போட்டு போட்டு பத்த வைக்கிறது, வேற கட்டையை போட்டு நெருப்பு பத்த வைக்கிற மாதிரி. அதுபோல எங்களுக்கு அதுக்கு சரியான தெளிவு இருக்கல. நாங்களும் வந்த ஆங்கிள் அதை படிச்சிருக்க இல்ல. அப்ப தெரிய வருது, ஓஹோ இப்ப இந்த நாட்டுல இந்த பிரச்சனை, அந்த நாட்டுல இந்த பிரச்சனை, இந்த நாட்டுல இந்த பிரச்சனை, இதுக்கு புத்தகங்கள் எழுதப்பட்டு நாங்க உடனடியாக அந்த புத்தகத்தை எழுதி கொண்டு போயிட்டாரு. இவன் இத குர்ஆன பிழையாக விளங்குறதுக்கு இதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. சிங்கள மொழிபெயர்ப்பு கொண்டு இலங்கையில நாங்க செஞ்சிருக்கிறோம், அதுக்கு கீழே அடிக்குறிப்பு ஒன்று இல்ல. அப்ப நாங்க அடிக்குறிப்பு கொண்டும் போடணும் என்றத நாங்க எங்கட பிள்ளைய நாங்க சரி பண்ணிட்டா இது சரி வந்துரும் என்றதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. அப்ப ஒருவர் வாராரு பாருங்க, அல்லாஹ் ஒரு தேவையை நிறைவேற்றத்துக்கு
ஒரு குடும்பத்தார் எனக்கிட்ட வாராங்க. நிமால் ரோட் மஸ்ஜிதுல அது ஒரு சுபகுடைய நேரம் அல்லது மகரிபுடைய நேரம். அது சொன்னாங்க, அது நாங்க துபாயில பிசினஸ், என்ன 4 பிள்ளைகள் எனக்கு வேணும். நான் போய் சிங்கள மக்களுக்கு துபாயில இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இந்த பழைய சிங்களம் விளங்குதில்லை, நீங்க ஒரு ஏற்பாடு செய்யுங்க ஹஜ்ரத்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் 2010 ஆரம்பிச்சது 2018 கொண்டு முடிச்சு. அந்த நேரம் ஒரு பீக் நேரம் இந்த நாட்டில், இஸ்லாத்துக்கு எதிராக விமர்சனம் அது இது. அப்ப அதுக்கு தேவையான விதத்துல குர்ஆனுடைய கருத்துகள் மாறாத விதத்துல அந்த மொழிபெயர்ப்பு 25 உலமாக்கள் 25 துறை சார்ந்தவர்கள் ஒவ்வொன்றையும் சிங்கள மொழி பேசக்கூடியவர்களுக்கு அனுப்பி பிடிச்சி வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ஆயிரக்கணக்கான பிரதிகள் பிரிண்ட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது கொடுக்கறதுக்குள்ள சட்டம் ஒன்றுதான், நல்ல விளங்கிக்கோங்க. சும்மா போயிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் குர்ஆன் தாங்க அது தாங்க இது எடுங்கன்னு சொல்லி கொடுக்க போகாதீங்க, அது அவமானமாயிடும். முதலாவது ஸ்டடி பண்ணுங்க, அட இந்த மனிதன் இதை படிப்பானா, அவருக்கு அதுல ஆர்வம் இருக்குதா, அவர் இதை விளங்குவாரா. சரி, முதலாவது குர்ஆனை கொடுக்கவானா, முதலாவது சமாத சம்வாதம் இந்த 6 புத்தகத்தை கொண்டு போயிட்டு கொடுங்க. அதை அவர் படிச்சுட்டு அவர் அதுக்கு விளக்கம் கேட்டார் என்று சொன்னா, 2வது அவருக்கு அதை கொண்டு போயிட்டு, எனக்கு நான் சமீபத்தில் எங்கேயோ இருந்தேன், அப்ப ஒரு சகோதரர் எனக்கு சொன்னாரு, பாருங்க நாங்க பெரிய தவறு செய்யறோமே. எனக்கிட்ட எத்தனையோ முறை இங்க கொழும்புல பம்பலப்பேட்டில ஒரு என்ற நண்பர் சொல்றாரு, நான் ஒரு வியாபாரி, இந்த வியாபாரத்துல இருக்கிறேன், எனக்கிட்ட எத்தனையோ முறை வந்து மட்டுமே எந்த கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு இருக்கலாது, எனக்கு கொஞ்சம் இதை தாங்கலன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் இதை கொண்டு போயிட்டு 5 குர்ஆன் எனக்கு தாங்கன்னு எடுத்துட்டு அவர் சொன்னாரு, நான் 5 கொண்டு போயிட்டு அப்படி முன்னுக்கு வைக்க மாட்டேன், நான் சும்மா வாசிக்கிற மாதிரி ஒன்றை வைப்பேன், அவன் வந்து பார்த்துட்டு கேட்பான், அப்ப நான் அவனுக்கு கொடுப்பேன். இப்படிதான் அது நடக்கும். இல்லண்டா சில இடத்துல கொண்டு போயிட்டு போடக்குள்ள அவன் தூக்கி அவமானம் இல்லாம போட்டான், அது எங்களுக்கு குர்ஆனுக்கு அவமரியாதையா. அதனால சும்மா கூட்டம் நடத்தி ஆக்களுக்கு கொடுக்காம இது முதலாவது நாங்க விளங்கணும். முதலாவது இத நாங்க விளங்கித்தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க இதை கொண்டு போவோம். கண்ணியமானவர்களே, நான் முதலாவது சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சோதனை வரக்குள்ள அதுல நாங்க பொறுக்க, யுத்தத்துல ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த 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 கட்டத்துல ஒரு மனிதனுக்கு பொறுமை தேவை. யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளை பிறப்பிச்சிருக்கிறார். இந்த 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 கட்டத்துல மனிதன் எப்படி பொறுமையாக இருக்கும். 2வது அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்று. தொழுறீங்க, சுபஹ் தொழுறதுக்கு இப்ப போய் நீங்க நான் 2 மணிக்கு உங்களை அனுப்பினு வைங்களே, நீங்க 2 மணிக்கு போனா 5 மணிக்கு நீங்க எழுப்பிடுவோம். 3 மணி நேரம் தான் தூக்கம். பெருநாளை கொஞ்சம் கழிச்சிட்டு அது கூட ஆறுதலா கொஞ்சம் தூங்கி எழுப்பி அப்படி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அப்பதான் இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு, ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு, வியாபாரத்துல குறைவாக இருக்குது இந்த நேரம் அந்த 2.5 வீதத்தை வெளியாகிற ஒரு கட்டளை நிறைவேற்றுறதுக்கு மனிதனுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. பொறுமைன்றது அப்படிப்பட்டது. அதே நேரம் ஒரு பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்றதுக்கு பொறுமை தேவை. மனிதன் வந்து ஷைத்தான் வந்து தூண்டுவான், நீ இந்த ஜினாவை செய், நீ இந்த குடி, இல்ல இது அல்லாஹ்வுடைய சிஃபத், நான் இந்த பாவத்தை செய்யாம இந்த நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ற பொறுமைய நான் செய்ய போறேன் என்றதுதான் அது பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்றதுக்குள்ள பொறுமை. ஒரு பொறுமை இருக்குது சோதனைகள் வரக்கூடிய பொறுக்கிறது, ஒரு பொறுமை இருக்குது கட்டளைகளை நிறைவேற்றதுல பொறுக்கிறது, ஒரு பொறுமை இருக்குது பாவான காரியத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நாங்க பொறுக்கிறது. இந்த 3 வகையான பொறுமைய குர்ஆன் சொல்லிருக்குது. அல்லாஹ் தஆலா பொறுமையாளன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு, நாங்க இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கட சைட்ல நாங்க ஒரு பலகீனம் செஞ்சிருக்கிறோம். என்னது? இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு உதாரணமாக இங்க ஒரு வழி செய்யலாம். இங்க வரக்கூடியவர்கள் சாப்பிட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஏற்பாடு, எப்படி எங்க ரெட் மாஸ்க் சம்பங்கோட்டை மஸ்ஜிதுல ஒரு ஏற்பாடு செஞ்சு ஒரு ரூமையை வச்சிருக்கிறாங்க. அந்த ரூம்ல வாரவங்களை உட்கார வச்சு சில விஷயங்களை விளங்க வைக்கிறதுக்கு உண்டான வழிகள் அங்க செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி நாங்க யோசிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
அப்ப அல்லாஹ் மிக இரக்கமுள்ளவன். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் ஒன்றுதான் பொறுமை என்பது. அல்லாஹ் பொறுமையை சரியான நேசிக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான். இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், இந்த பொறுமையாளர்களோடு இருக்கிறதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொறுமையை கடைபிடிக்குமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தக்தப், கோபம் வேண்டாம் என்று நபி அவர்கள் பல கட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நான் நீங்க எல்லாரும் மனதுக்கு எடுத்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த 1444 இந்த மாதத்துல எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நோம்ப 29 பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இன்னைக்கு புற கொஞ்சம் பெருசாக தென்பட்டுச்சு. எல்லாரும் இன்றைக்கு வளமைக்கு மாற்றமாக வீடியோ எடுத்தெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. நான் இன்றைக்கு ஜும்மாலே கொல்பெட்டியில நடத்தின ஜும்மாலே நான் சொல்லிட்டேன், இன்றைக்கு புற பெருசாக இருக்கும். நீங்க யாரும் இன்றைக்கு முதல் புறைய நாங்க விட்டுட்டோம், அதனாலதான் பெருசாகி இந்த வார்த்தைகள்லாம் பேசாதீங்க என்றுதான் சொன்னேன். பொதுவாக இந்த பேச்சுகள் அடிபடுறது உண்டு. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு புறைய பார்த்து நாங்க பிடிக்கணும், புறைய பார்த்து விடணும். 30-40 இடங்கள்ல நாங்க ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறோம். அந்தந்த யாழ்ப்பாணத்துல ஒரு குழு இருக்கிறாங்க, மன்னார்ல ஒரு குழு இருக்கிறாங்க, அம்மான் தொட்டில இருக்கிறாங்க, காலில இருக்கிறாங்க, கொழும்புல இருக்கிறாங்க. அவங்க பறந்து போய் புத்தளத்துல கடலோர பகுதிகள் எல்லாம் இருந்து பார்க்கிறாங்க. ஜமாத்தாக போறாங்க, போயிட்டு புறைய பார்த்து இது ஒவ்வொரு மாசமும் பார்க்கிறாங்க. ரமலானுக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு மாசம் 6-19 என்று சொன்னா, நான் இன்றைக்கு சொன்னேன் ரோட்ல, நீங்க 5 பேர் போங்க, எங்க கோல்ஃப் ரேஸுக்கு போங்க, அங்க போயிட்டு சொல்லுங்க, அங்க போயிட்டு பாருங்க. அப்ப அமைதியாக இருந்து நீங்க உடனே ஒரு கலெக்டிவாக இருந்து பார்த்து நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. எங்கேயோ போற ஒருவர் அவருடைய கண்ணுக்கு முன்னுக்கு முடிவொன்று கொண்டு உட்கார்ந்து அது இந்த பொறையில ஆகாயத்தில் ஏதோ ஒன்றை பார்த்துட்டு அவர் பொறைன்னு சொன்னா அது சரி வராது. சஹாபாக்கள் இது எச்சரிக்கை செஞ்சிருக்கான். ஒரு சொன்னா நான் பொறைய பாக்குறேன், நீ பொறைய பார்க்கல, உன் கண்ணுல பாரு முடி இருக்குது, அது நடத்துதான் அது விலங்கு இல்லை பொறை. அப்ப இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. எங்களுடைய நாட்டில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தொகுக்கப்பட்ட சட்டம் முறை இதெல்லாம் உண்டாக்கப்பட்டு அதை நாங்க வழிநடத்தி கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு நாங்க ஜமியத்துல்லமாவால ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டோம் 3 பாஷைகள். அதுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு, இந்த ஈஸ்டர் தாக்குதல்ல ஏற்பட்ட அட்டகாசம் அநியாயத்துக்கு நாங்க வருந்துகிறோம் என்று சொல்றோம். பிளஸ் உங்களோட குடும்பத்துக்கு நாங்க துவா செய்கிறோம். இங்கே நாங்க அந்த குடும்பத்துக்கு நாங்க துவா செய்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த எத்தனை சகோதரர்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு இந்த சம்பந்தி ஒருவர் இருக்கிறார், அவருடைய ஒரு சகோதரியும் இந்த ஈஸ்டர் தாக்குதல்ல ஷஹீதாக்கப்பட்டார். அவங்க ஒரு கணவன் மனைவி 2 பேர் வந்து ஹோட்டல்ல சங்கிலால இருந்துட்டு இவரும் போயிட்டு அவங்கள சந்திச்சுட்டு கணவனை கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்ல விட்டுட்டு மனைவி அவங்களோட இருந்து இருக்கிறதுக்கு அவர் ஹோட்டல்ல இருந்து வெளியாகிறதுக்கு ரெடியாக இருக்கக்குள்ளதான் இது நடந்துச்சு. அந்த ஜனாதா கொழும்புல தான் தெய்வல்ல தான் நாங்கள் அடைக்கிறோம். அந்த ஜனாதா மிக பரிதாபமான நிலைமையில இருந்துச்சு. இந்த காலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான. அப்ப இதுல பல சமூகங்களும் பாதிக்கப்பட்டாங்க. எங்களோட மக்களும் ஷஹீதானாங்க, சொற்பம். ஆனா அவர்களுடைய ஒரு பெருந்தொகையான மக்கள் இதுல பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அப்ப அவர்களுக்கு நாங்கள் உயிர் வாழக்கூடியவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை, பொருளாதார உதவிகளும் செய்யணும், மன ஆறுதலும் செஞ்சு கொண்டிருக்கணும். அதே நேரம் நாங்கள் மிச்ச கவனமாக இருக்கணும். எங்கட இந்த மக்களை திரும்ப இப்படியான ஒரு சிந்தனைக்கு, இப்படியான ஒரு கொள்கைக்கு போகாம இருக்கிறது. அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன், நாங்க மார்க்கத்தை படிக்கிறது யாருக்கிட்ட ஒந்தொரு மண் தாக்குது தீனக்கும், உங்களோட மார்க்கத்தை யாருக்கிட்ட படிக்கிறன்றத நீங்க சரியாக விளங்கிக்கோங்க. தவறான ஆக்கள்கிட்ட போயிட்டு மார்க்கம் படிச்சீங்கன்னா கடைசியில அது பெரிய ஒரு ஆபத்துக்கும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்கும் வந்து முடியும். கண்ணியமானே, நாங்க இந்த பெரும்பான்மை சமூகத்தோட மிக பண்பாக அன்பாக நடந்து
இந்த தீனை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சமூகமாக நாங்கள் மாறணும். நான் முக்கியமான சில விஷயங்களை இங்க நான் உங்களோட பேசிக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்னாவது, நாங்கள் எங்களுடைய ஈமான அறிவு பலப்படுத்திக் கொள்ளும். மார்க்கம் சில நேரத்தில் எங்களுக்கு சரியான கஷ்டமாக தென்படுகிறது. மார்க்கம் கஷ்டம். அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தா ரெண்டு காரணம். மார்க்கம் கஷ்டமாகிறதுக்கு உண்டு எங்களுடைய ஈமான்ட பலகீனம், ரெண்டு அறிவுடைய பலகீனம். இந்த விஷயத்தை எப்படி செய்யணும்ன்றது மார்க்கம் தெரியாது. அதனால நாங்க அதை கஷ்டமாக எடுத்துக்கொள்றோம். ஈமானுடைய பலகீனம் மறுபக்கம், இது இன்னொரு பக்கம். ஒரு பெண்மணிக்கு பாருங்க, உம்மு சுலைம் கணவன் இறந்துட்டார், இப்ப விதவையாகிட்டார், மதீனால வாழ்றாங்க. மதீனா ஒரு அந்நியர் வந்து சொல்றார், நான் உன்ன முடிக்கிறேன். பாருங்க, ஈமானும் அறிவும் எப்படி வேலை செய்யுது. அந்த பெண்மணி சொல்றா, சகோதரரே, நல்ல விஷயம், நீங்க என்ன மனம் முடிக்க ஆசைப்படுறீங்க, நானும் முடிக்கிறதுக்கு. ஆனா நான் ஈமானோட இருக்கிறேன், நீங்க குஃப்ரோட இருக்கிறீங்க, நான் ரெண்டு பேரும் ஒன்று செய்யறேன். எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒரு வாழ்க்கை தேவை, ஆனா எனக்கு முடிக்கிறா. அல்லாஹ் தஆலா இந்த பெண்ணுடைய ஈமானுடைய உறுதியில அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை பார்க்கிறான். ரெண்டு பேரும் வாழ்றாங்க, பல குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க, குழந்தைகள் பேரன்கள் ஹாஃபிஸ் ஆலிம்களாக மாறுறாங்க. அல்லாஹ் இவர்களை கொண்டு வேலை வாய்ப்பு கொடுக்கிறான். இந்த அபூ தல்ஹா நடுக்கடல்ல போய் மௌத்தாகினார். இவருடைய ஜனாதாவை அடக்கம் செய்யறதுக்கு 7 நாள் எடுத்துச்சு கரையோரத்துக்கு வாக. அவருடைய உடம்புல எந்த பாதிப்பும் இருக்கில்லை. பாருங்க, ஈமான் எவ்வளவு உறுதியான. உம்மு ஐமன் நபியோட தாய் மௌத்தாகினான். அந்த நேரம் தகப்பன் ஏற்கனவே மௌத்தாகிட்டாங்க. நபியோங்களுக்கு 6 வயசு. ஒரு பிளாக் கருப்பு நிற பெண் உம்மு ஐமன், அவங்க தான் நபியோங்களை வளர்த்தாங்க. நபியவங்க மௌத்தாகிட்டாங்க. மௌத்தாகினதுல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த பெண்ணை போய் சந்திச்சாங்க. உம்மு ஐமன் அழுதாங்க. ஏன் அழுகிறீங்க? நபியுடைய மௌத்து கவலை தான். ஆனா முந்தி நாங்க ஒரு விஷயத்தை கேட்டா உடனே அல்லாஹ் வஹி அறிவிப்போம். எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும், உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்களும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அந்த நெக்லஸ் காணாமல் ஆகிருச்சு. அதை தேட போன இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாமதிக்க வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாருக்கும் மிக நேரமாகி தொழுகைக்குரிய கலாவாகிற ஒரு கட்டத்துக்கு வந்துச்சு. இப்ப தேடி இருந்தாங்க. நபியவங்களை போய் பார்த்தா ஆயிஷா நாயுட மடியில சாஞ்சிருக்கிறான். இப்ப சஹாபாக்களுக்கு சரியான கோபம். எல்லாரும் போயிட்டு வாப்பா கிட்ட அபூபக்கர், ஒரு மகளை நீங்க கொஞ்சம் சரியா, அவருக்கு இன்னும் கோபம் வந்தார். அபூபக்கர் எல்லாரும் வந்து பார்த்தார். 2 அட்டியை போடணும் மகளுக்கு பார்த்தா நபியவங்க சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க. இங்கால குத்தினாங்க. நபியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கோபத்தை இறக்கும் மகளுக்கு. மகள் பொறுத்து கொண்டிருக்க போல அல்லாஹ் தஆலா வஹி இறக்கிறான். فَإِن لَّمْ تَجِدُوا مَاءً فَتَيَمَّمُوا صَعِيدًا طَيِّبًا. தண்ணீர் இல்லைன்னா நீங்க மணல், புழுதி உள்ள மணலை கொண்டு தயமம் செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் அக்பர். இப்ப அவர்களுக்கு நிலைமையே மாறிடுச்சு. எல்லாரும் வந்து அபூபக்கர் எல்லாரும் சொன்னா, மாஹிய அவ்வளவு பரக்கத்திக்கும், இது முதல் முறை இல்ல அபூபக்கர், உங்களோட குடும்பத்தோட அல்லாஹ் பெரிய அரக்கம் வச்சிருக்கிறான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது எங்களுக்கு தீர்வாக மாறுது. தயமும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் உங்களோட மகளுடைய தாமதம் அது உம்மத்துக்கே ஒரு ரஹமத்தாக அல்லாஹு தஆலா மாத்திட்டான். இது மாஹிய அவ்வளவு பரக்கத்திக்கும்,
இது உங்களோட பரக்கத்து முதல் இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருமோ அப்ப ஷரியத்துடைய தெளிவு வரும். சுப்ஹானல்லாஹ். அதனால கண்ணியமானவர்களே, மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் உறுதியை கொண்டும் அறிவை சரியாக சரிப்படுத்திக் கொள்ளும். ஈமான் உறுதியாக இருக்குது, நல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபடுறார், எல்லாம் செய்யறார், உழைப்பு செய்யறார், கஷ்டப்படுறார், ஈமான் நல்லா இருக்குது. ஆனா மார்க்கத்தை சரியாக படிச்சில்ல. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பஜாருக்கு போயிட்டு ஈச்சப்பழம் கொடுத்து ஈச்சப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, பிலால் நீ செஞ்சது இன்னைக்கு சுத்த வட்டின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த காலத்துல அரிசிக்கு அரிசி, சீனிக்கு சீனி, உப்புக்கு உப்பு, ஈச்சப்பழத்துக்கு ஈச்சப்பழம், வேற ஒன்றும் இல்லை. ஒருவர் தைக்கிறது அஜ்வா, ஒருத்தர் தைக்கிறது சுக்கரி, ஒருத்தர் தைக்கிறது அம்பர், ஒருத்தர் தைக்கிறது மஜூத். இப்படி மாறி மாறி எடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? இவர் அவருடைய கொடுக்கிற அவருடைய எடுக்கிறது. அதுக்கு விலை கூட வித்தியாசம் தானே. இவர் 1 கிலோ கொடுக்கிறது அஜ்வா, 3 கிலோ எடுக்கிறது சுக்கரி. இதான் நபி அவங்க ஹராம் என்று சொன்னாங்க. சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு பிறகு நீ எடுக்கிறதாக இருந்தா இந்த அஜ்வா நீ 1000 ரூபாய்க்கு வித்துட்டு அந்த 1000 ரூபாவை எடுத்து இந்த 3 கிலோ 350 வீதம் நீ இதை வாங்கிக்கோ இந்த நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு 20 வருஷம் நபியோட சேர்ந்திருந்தும் இந்த மார்க்க விஷயத்தை தெரியாம இருந்திருக்கிறாங்க. அவ பலகீனம் 2 இடத்துல வரும். ஈமான்ல பலகீனம் வரும், அறிவுல பலகீனம் வரும். சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு யுத்தத்தில் இருக்கிறாங்க. குளிப்பு கடமையாக இருச்சு ஒருவருக்கு. இவ அவரு குளிக்கணும். குளிக்கக்குள்ள சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேட்டாரு என்ன செய்யன்னு. அவர் சொன்னா நீ குளின்னு சொன்னார். இல்லப்ப இந்த தலையில பெண்டேஜ் இருக்குது, நான் ரத்தம் ஓடுது, நான் போட்டேன். இல்ல நீ குளிக்கதான் வேணும்னு குளிச்சாரு. அங்கே மௌத்தா போயிட்டார். அபூதாவுத் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவாகுது. நபி அவங்க சொன்னாங்க, அஹ்லத்து, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு போட்டீங்க. மார்க்கம் தெரியாம நீங்க போயிட்டு என்ன செய்யாதீங்க, ஃபத்வா கொடுக்க போகாதீங்க. சஹாபாக்கள்ல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் கூட ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. ஃபத்வா யாரும் கேட்டா அவங்கள்ட்ட போங்க, அவங்கள்ட்ட போங்க, அவங்கள்ட்ட போங்க. அன்சாரிகள் முஹாஜிரீன்கள்ட்ட இது ஒரு சிறந்த பண்பாக பார்த்திருக்கிறார். உரியவர்கள்ட்ட போயிட்டு ஃபத்வா கேளுங்க. அப்ப மனிதர்கள்ட்டயே கேட்கறதுக்கு தயங்கினாங்கன்னா நாங்க இன்னைக்கு கூகுள் முஃப்திகள் எல்லாம் ஃபத்வா கேட்கறது, இன்டர்நெட்ல அடிக்கிறது, எடுக்கிறது, அமல் செய்யும். இல்ல வேணாம் இந்த முறையில ஃபத்வா ஷாப்பிங் கொண்டிருக்குது. எங்களுக்கு தெரியுது ஏந்த மனசுல எதிர்க்குதோ அதை அலாலாக்கி கொள்றதுக்கு 5 உலமாக்களுக்கு போன் பண்ணி கடைசியில் அவர் எது சொல்றாரோ அவருடைய மாத்தி 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 போட்டு அது அவர்கிட்ட இஷ்டப்படி உள்ள ஃபத்வா எடுத்துக்கொள்ளும். இல்ல இது அல்லாஹ் ஒதுக்காத காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க பலகீனம் என்று எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. சஹாபாக்களை ஒரு சந்தர்ப்பத்தில் நெருப்புல குதிக்க சொன்னார் ஒரு அமீர். சொன்னா நெருப்புல குதிக்க சொல்றீங்க, நாங்க குதிக்க மாட்டோம். நெருப்புல குதிக்கல. அந்த நபிகிட்ட சொன்ன நீங்க குதிச்சிருந்தா நீங்க நெருப்புலே தான் இருந்திருப்பீங்க. அங்கதான் சொல்லப்படுது, லா தஅத லி மக்லூகின் ஃபி மஅசியத்தில் ஹாலிக். இறைவனுக்கு மாறு செய்த விஷயத்துல அடியார்களுக்கு வழிபட இயலாது. முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு நாள் ஒரு தங்க பாத்திரம் ஒன்று இருந்துச்சான். ஷைத்தான் வந்து சொன்னானா, முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி அவர்களே, உங்களுக்கு இதெல்லாம் ஹலாலாக இருக்கலாம். ஷைத்தான் நீ போன்னு சொல்லி விரட்டினோன்னு அவன் சொன்னானா, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, நீங்க இன்னைக்கு கூட திறமையான வென்றுட்டீங்க. அவன் சொல்றாங்க, பாருங்க எவ்வளவு பெரிய ஷைத்தான் அங்கேயும் என்னைய மாற்றி வைக்க பார்க்கிறான். நான் என் திறமையால செஞ்சேன் என்று நான் ஏற்றுக்கொண்டா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மர்வா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆன மாதிரி நானும் ஆயிடுவேன். உங்களை விட அறிவாளி யாரும் இருக்கிறான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல போயிட்டு அல்லாஹ் தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னுக்கு ஒரு நபிக்கு சொல்ற எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா விரும்புறது இல்லை நான் என்ற வார்த்தை அல்லாஹ்க்கு யாருக்கும் பிடிக்காது. அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க எங்கட இது நான் சொல்லக்கூடிய ஆக முக்கியமான விஷயம்,
ஈமான பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், அறிவை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், இது ரெண்டையும் நாங்க முதலாவது முடிச்சுக்கொள்வோம். ஈமான பலப்படுத்துறதுக்கு அல்லாஹ்ட பாதையில போகணும். ஈமான பத்தி பேசணும், ஈமான பத்தி கேட்கணும், ஈமானுடைய முதாக்கரா செய்யணும். மஸ்ஜிதுகள்ல இந்த முதாக்கரா செஞ்சு ஈமான பலப்படுத்திக்கணும். அறிவு ரெண்டு வகைப்படும். ஒன்றைக்கு ஃபதாயில், நாங்க ஃபதாயில் அமால், முன்தகப் ஹதீஸ், ரியாதுஸ் சாலிஹீன் இதெல்லாம் வாசிக்கிறோம். மசாயில் இருக்கு, ஒவ்வொருவருக்கு தேவையான மசாயில் இருக்கு. 2 பேர் ஜித்தாக்கு போனாங்க, உம்ரா முடிச்சாங்க, ஹஜ் முடிச்சாங்க. ஷாப்பிங்கோ ஏதோ ஒரு தேவைக்கு ஜித்தாக்கு போனாங்க, ஆக்சிடென்ட் ஆனாங்க, கணவன் மனைவி மௌத்தாயிட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆனாங்க, 2 பேரும் மௌத்தாகினா சவுதி அரசாங்கம் ஒரு கம்பன்சேஷன் தொகை 2 மையத்துக்கும் கொடுக்குது. அந்த மையத்து மௌத்தாகக்குள்ள கணவன் பிந்தி மனைவி முந்தி ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கக்குள்ள மனைவிதான் முதலாவது மௌத்தாகிறா, கணவன் 2வது மௌத்தாகிறா. இந்த கணவனுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை, இந்த மனைவி மூலமாக இந்த பிள்ளையும். ஆனா இவருக்கு ஒரு இன்னொரு மனைவி, மூத்த மனைவி இருக்கிறார், தலா கொடுத்துட்டாரு, ஒரு புள்ள இருக்கு. இப்ப சொத்து பிரிக்க வருது, இலங்கைக்கு பணம் வந்துருச்சு, சொத்து பிரிக்கிறாங்க. மனைவிட சொத்துல இருந்து கணவனுக்கு வர வேண்டிய ஒரு தொகை வருது. கணவனுடைய பணம் எல்லாம் சேர்ந்து அந்த தலா கொடுத்தப்பட்ட பிள்ளைக்கு போய் சேர்ந்து. எப்படி இந்த மார்க்கத்தை நாங்க என்ன செய்யணும், விளைக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான, உங்களை எல்லாரையும் வச்சு கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மார்க்கம் சட்டம் தேவைப்படும். அந்த சட்டங்களை சரியாக தெரிஞ்சு கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு 6 வயது பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு ஒரு ஈச்சப்பழத்தை எடுத்து வாயில போடுறாங்க. மகன் பேரன் நீ சாப்பிடாத, ஹராம் ஹராம். ஏனென்றா நபிமார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜகாத்துடைய பணம் ஹராமாக்கப்பட்டிருக்குது. பொதுவாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஜகாத் எடுக்க இயலாது. வசதி படைச்ச ஒருவர், ஒரு மார்க்கம் அந்நிய மார்க்கத்தை சேர்ந்தவர், அல்லது அவர் என்னது ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், அல்லது மனைவி, சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய மகன், இப்படிப்பட்டவர்களுக்கு ஜகாத் கொடுக்க இயலாது. அந்த பராமரிப்பில் இருக்கக்கூடிய வாப்பா ஜகாத் யாருக்கு கொடுக்கணும் என்று அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்லியிருக்கிறான். இப்ப இந்த ஜகாத்தை கொடுக்கறதுல ஒரு பெண்மணி நபிகிட்ட கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், ஏண்ட கணவன் ஜகாத் கேட்கிறாரு, ஏண்ட ஜகாத்தை. நபி அவங்க கேட்டாங்க, இது ஜெய்னப் மசூதுடைய, அப்துல்லா மசூதுடைய மனைவியா? ஓ யார சொல்லலாம், உண்ட கணவன் சரியான கஷ்டத்தில் இருக்கிறார், உண்ட ஜகாத்தை நீ அவனுக்கு கொடு. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, மனைவிக்கு ஜகாத்தை கொடுக்கிறார் கணவன். என்ன செலவுக்கு கொடுக்கிறது இவருடைய கணவன். மனைவிக்கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கணவனுக்கு செலவுக்கு கொடுக்கிறது அவட கடமை இல்லை. அவர் சந்தோஷமாக கணவனுக்கு கொடுக்கலுமே தவிர, அதனால் கடன் இவர் கடனாளியாகவோ அல்லது இவர் கஷ்டத்தில் இருந்தா இவருக்கு அந்த ஜகாத் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. இப்ப இது மார்க்க ரீதியான ஒரு விஷயம். அந்த ஹசன் ரலியல்லாஹு ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டது 6 வயது புள்ள நபி அவங்க எச்சரிக்கை செய்யறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போறாங்க, பரீரா ரலியல்லாஹு அந்த வீட்டுக்கு போயிட்டு சொல்றாங்க, பரீரம்மா பசிக்குது, சரி சாப்பாடு இருக்குதா? ஓயா ரசூலுல்லாஹ் இருக்குது. என்னது? மாமிசம் இருக்குது. ஆனா உங்களுக்கு எப்படி யார சொல்ல நான் தரையணும்? இது சதக்கால வந்திருக்குது. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு கைமாறி வாப்பா நெருப்பு வணங்குறார் ஈரான்ல,
இந்த நெருப்போனங்கிற வாப்பா கிட்ட இருந்து தப்புறதுக்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ் அவ ஓடி வந்துட்டான். ஒரு சகோதரி இருக்கிறாங்க கொழும்புல. அந்த சகோதரியால ஏராளமான மக்கள் அல்லாஹ் தீன நசீபாக்கியிருக்கிறார். அந்த சகோதரியும் அவருடைய பெரிய குடும்பம், வசதி படைச்ச குடும்பம். அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவள் என்ன செஞ்சா, ஒரு மஸ்ஜிதுக்கு போயிட்டு அந்த மஸ்ஜிதுல போயிட்டு தஞ்சம் பூந்து அது ஒரு மதரசாக்கு போயிட்டு அந்த மதரசால போயிட்டு ஓதி அங்கு கல்யாணத்தை முடிச்சு இங்க கொண்டு இங்க நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மார்க்கம் வாரத்துக்கு அந்த பெண்மணி காரணம். அப்ப சல்மான் பாரிஸ் அவர்கள் கைமாறி வந்து ஹக்க தேடி வாப்பா சரியான வசதி எல்லாம் பணம் எல்லாம் இருக்குது. ஆனா நெருப்பு வணங்குறார் வாப்பா. அவங்களோட மனம் கேட்கல, நான் உண்மையை நேடி வரணும் என்று தேடி வந்து கடைசியில அடிமையாக வந்து மதீனாக்கு சேர்ந்தாங்க. அப்ப அந்த பைபிள்ல படிச்சிருக்கிறாங்க, இறுதி நபி வரப்போகிறார், அவருடைய முதுகுல பின்னுக்கு முகமது ரசூலுல்லாஹ் ஒரு புறா முட்டையை போல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சதகா ஜகாத் எடுக்க மாட்டார். இப்ப நபிய டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி சதக்காவை கொண்டு நபிக்கு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷரல் அம்பியா நான் அகுலு சதகா, நாங்க சதக்கா சாப்பிட மாட்டோம், மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம் தகுதியானவர். அல்லாஹ் தஆலா அவருக்கு இஸ்லாத்தை நசீபாக்கி. அகல் குழி தோன்றத்துல மஷூரா சொன்னவர் சல்மான் பாரிஸ் ஈரான்ல படிச்சுட்டு வந்தார். இப்ப இந்த விஷயம் இந்த பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அந்த வீட்டுல வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு மார்க்க விஷயங்கள் நல்ல தெரியும். அவர்கள் சொன்னாங்க, பரீரா யா ரசூலுல்லாஹ் இது சதக்கா, நீங்க சாப்பிட மாட்டீங்க தானே என்று சொல்ல நபி அவங்க சட்டம் சொல்லி கொடுக்கிறாங்க. லக்கி சதக்கா வலிய ஹதியா, நீ இது உனக்கு எடுத்தது சதக்கா, நீ பல சந்தோஷமாக எனக்கு தாரது இருக்கிற இது ஹதியவாகும். சட்டம் எங்க மார்க்கத்துல சுப்ஹானல்லாஹ் என்னென்ன விஷயங்களை நீங்க கேட்கிறீங்களோ அத்தனை விஷயத்துக்கும் இப்ப எங்கட இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் மினிஸ்டர், இவர் கொஞ்ச காலத்துக்கு இதுக்கு முதையும் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்ப அவருக்கு ஒரு தீர்ப்பு கேட்டார் ஜமியத்துலமான. என்ன தீர்ப்பு கேட்டாருன்னா, இந்த உறவுகளுக்கு மத்தியில ஜினா நடக்குது அப்படின்னா, சகோதரன் சகோதரியோடு, சகோதரன் தாயோடு, ஒருவன் தாயோடு, புள்ள தரைக்கு இந்த புள்ளைய அபோர்ட் பண்ண இயலுமா? கரு கலைக்கிறது, போஷன் செய்யறது, உலகத்துல கரு கலைக்கிற விஷயத்துல சரியான சட்டங்கள் இருக்கு. அப்ப இந்த 4 மத தலைவர்களையும் கூப்பிட்டு இருந்தான் இந்த நாட்டில் உள்ள. அப்ப நாங்களும் பத்வால ஒரு ஆய்வு எடுத்து அதை பற்றி உள்ள எல்லா விவரத்தை எழுதி, இஸ்லாம் என்னென்ன கட்டத்தில் எப்படி நேரத்தில் இதுக்கு அனுமதி கொடுக்குது என்று பேசி உலமாக்கள் இதை பேசின நேரத்தில் அவர் போன உலமாக்களை கூப்பிட்டு பேசியிருந்தால் இவ்வளவு சிறப்பான மார்க்கம் இதிலே வழிகாட்டு. எத்தனை நாள், எப்படி நேரம், என்ன சந்தர்ப்பம், யாருக்கு எப்படி, எல்லாமே உலமாக்கள் ஃபிக்ஹ்ல எழுதியிருக்கிறாங்க. இதுதான் ஃபிக்ஹுடைய சிறப்பு. மேலான அதிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபிக்ஹ் அது மிக சிறப்பானது. அதை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். 1000 வருஷங்களாக நாங்க அதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தாங்க 150ல, மௌத்தாகினாங்க 204ல. அவங்க பிறந்ததுதான் இன்றைக்கு தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய கஸ்ஸா. இந்த கஸ்ஸா இன்றைக்கு பலஸ்தீன்ல இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அங்க பிறந்து 54 வயசுல மௌத்தாகிறாங்க. 7 வயசுல குர்ஆனை பாடமாக்குறாங்க. 10 வயசுல மொத்தாவை பாடமாக்குறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொல்றாங்க, இன்னி அராஃபி கல்பிக நூரன் ஃபலா துத்ஃபி பிஸுல்மத்தில் மாசியா. ஒரு அனாதையாக வளர்ந்த ஒரு இமாம் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தகப்பன் மௌத்தாகிட்டாங்க, தாய் தான் இவர்களை பராமரிக்கிறாங்க, மதீனாக்கு கொண்டு வராங்க, ஓத வைக்கிறாங்க, அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க. அல்லாஹ்
15 வயசுல ஒரு சிறந்த முஃப்தி என்ற ஃபத்வா கொடுக்கிறதுக்கு தகுதியானவர் என்ற பட்டத்தை அவர்கள் பெற்று அவர்கள் பல உலகத்துக்கு பிரயாணம் செய்தார். கண்ணியமானவர்களே, நீங்க ஒண்ணு இல்முக்கு பிரயாணம் செய்யல. நாங்க எந்த அளவுக்குன்னா ஒரு டைம் வச்சு ஜெமித்தலமாக போறதுக்கு கூட நாங்க முயற்சி எடுக்கிறது இல்லை. இலங்கையில் இன்றைக்கு 10-20 வருஷமாக ஒரு டெலிபோன் கால்ல உங்களுக்கு ஃபத்வா எடுக்கிறதுக்கு ஜெமித்தலமா வழி செஞ்சிருக்குது. அதனுடைய ஹாட்லைனுக்கு நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா அதுல என்ன செய்யலாம், நீங்க 790-790-490 நீங்க அதுக்கு ஹாட்லைனுக்கு அடிச்சா உங்களுக்கு ஃபத்வா டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஃபத்வா எடுத்துக்கலாம். காலையில இப்ப இந்த ரமதான்ல குறைஞ்சது ஒரு 1500-2000 கால் வந்திருக்கும். நாங்க அடுத்து இது இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ரமதான் அல்லாத காலங்களிலையும் ஜெமித்தலமான ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்குது. அதுல 4-5 உலமாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்யறாங்க, ஃபத்வாக்கள் கேட்டுக்கொண்டு. இன்னைக்கு பாருங்க, இப்ப நீங்க ஃபித்யா இது கொடுக்கணும், ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு இன்றைய செலவு போக அவருக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறதோ 2 கிலோ 400 கிராம் இந்த அரிசியை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள வசதி இருந்தா அவர் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அதுக்கும் வசதி இல்லைன்னு அவருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் இல்ல, அவர் ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கலாம். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இதை என்ன செய்யலாம், பணமாக இல்லை, இது பொருளாகத்தான் கொடுக்கணும். பணமாக இல்லை, பொருளாகத்தான் இதை கொடுக்கணும். இப்ப இது இந்த நேரத்தில் உள்ள அமல், இந்த நேரத்துக்குள்ள அமல் இல்முல் ஹால். அந்த நேரத்துக்கு எந்த அமலை செய்யணுமோ அந்த அமலை செய்யக்கூடியவர்களாக மாறணும். நாங்க இன்றைக்கு மாஷா அல்லாஹ் பெருநாள் கொண்டாட போகிறோம். அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு, அல்லாஹ் இந்த பெருநாளை சந்தோஷமானதை ஆக்கித்தான் அல்லாஹ் இடத்துல மன்றாடி எங்களுடைய இருக்கக்கூடிய ஆடைகளை நாங்க நல்லதை உடுத்து குளிச்சு ரெடியாகி காலையில ஏதோ ஒரு உஜீவனத்தை, ஒரு ஈச்சப்பழத்தையோ ஏதோ ஒன்றை சாப்பிட்டுட்டு மஸ்ஜிதுக்கு வந்து தக்பீர் சொல்லி கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து இந்த தக்பீரோட இந்த அமலை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி வரக்கூடிய தொழுகையில 2 ரக்காத் தொழுகை, 7 தக்பீர்கள் முதல் ரக்காத்துல, 5 தக்பீர்கள் 2வது ரக்காத்துல, இந்த தொழுகையை முடிச்சுட்டு குத்பாவை கேட்கிறதும் அது சுன்னத்து முஅக்கதா. எப்படி தொழுகை சுன்னத்து முஅக்கதாவோ குத்பா முடிகிறதோட தான் எங்களுடைய பெருநாள் தொழுகை முடியும். அப்ப அந்தந்த நேரத்துக்கு தேவையான மார்க்கத்தை நாங்க படிச்சுக் கொள்வது மிக அவசியமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நாங்க இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறோம். அது உங்களோட தான் பகிர்ந்து கொள்ள போகுது. அது என்னன்னா, அதுக்கு பேர் மன்ஹஜ். என்ன பேர் சொல்லுங்க? மன்ஹஜ். இப்ப இதுக்கு பிறகு நீங்க கேட்கணும், இந்த மன்ஹஜ் தான் என்னன்னு சொல்லி. இந்த ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. இந்த பெருநாள் அன்றைக்கு காலையில நீங்க முதலாவது படிச்சு கொள்ளணும். எல்லாரும் அதை எடுத்து வாசிக்கணும். அதை இங்க எடுத்து மஸ்ஜிதிலையும் வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன தொகை தான் அது. மன்ஹஜ் என்று சொன்னா, இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நாங்க யோசிச்சோம், ஒவ்வொருவரும் தன்னிஷ்டப்படி குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிட்டு போக்கல பிரச்சனைகள் உண்டாகுது. பிரச்சனைகள் உண்டாகுது. பாருங்க, இந்த கோவிட் வந்துச்சு. யார் எதிர்பார்த்தா இந்த கோவிட் இப்படி வரும்? எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். இந்த கஷ்டத்தில் அல்லாஹ் எங்களை பல சோதிச்சான். இந்த சோதனையிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். நான் இந்த பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் இன்குவரி இதோட நான் முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. எல்லாருமே கவனமா கேளுங்க. பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் இன்குவரியில எனக்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. அதுல ஒரு கேள்விதான், ஷாஃபி மதுஹப்ல ஜும்மா தொழுறதுக்கு எத்தனை பேர் இருக்கணும்னு கேட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன கேட்டாங்க. யாரு உள்ளதில்ல? நான் முஸ்லிம் ஜட்ஜ். கோவிடுடைய காலம். நான் சொன்னேன், ஷாஃபி மதுஹப்ல 40 பேர் இருக்கணும். என்ன அதுக்கு ஆதாரம்? இந்த ஹதீஸ் ஆதாரம் சொல்லியாச்சு. இப்ப கோவிடுடைய பீரியட் இல்லையா? இப்ப 25 தானே தொலைலும்.
அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு அல்லாஹ் தஆலா 4 மதுஹபுகளை தந்திருக்கிறார். இந்த 4 பேரும் அல்ஹம்துலில்லாஹ் பெரும் தியாகம் செஞ்ச மக்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 80ல பிறந்து அவர்கள் 150ல மௌத்தாகிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 150ல பிறந்து அவர்கள் 204ல வஃபாத் ஆகிறாங்க. இது மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் இவர்கள் எல்லாம் மதீனாவை பேஸ் பண்ணி அஹ்மது இப்னு ஹம்பல் 4 இமாம். இவர்களுடைய சில கருத்துக்களை நாங்க எங்களுக்கு தேவை வரக்குள்ள நாங்க பாதிச்சோம். ஷாஃபி மதம் அதுக்கும் என்ன செய்து இடமளிக்குது. இங்க வாழ்ந்த ஒரு பெரும் மகான் தான் அல்லாமா அப்துல் சமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க இந்த ஜும்மாவுடைய விளக்கத்துல ஒரு வழிகாட்டலும் கொடுத்திருக்கிறாங்க. மாலிகி மதப்ல 12 பேர் இருந்தாலும் அதுக்குள்ள சில நிபந்தனைகளோட அந்த ஜும்மாவை நடத்தலாம். ஹனஃபி மதப்ல 4 பேர் இருந்தாலும் அது நகரமாக, கிராமத்தில் இயலாது, நகரமாக இருக்க போல அதுல ஜும்மா நடத்தலாம். இப்படி சில சட்டங்களை நாங்க என்ன செஞ்சோம், எங்களுக்கு பாருங்க இந்த கோவிடுடைய காலத்துல நாங்க இப்படி செய்யறோம் என்று தைரியமாக இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சரியான சாட்டிஸ்ஃபை. இந்த 4 மதம் இது இமாம்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமை, இது எங்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அமைஞ்சிருக்குது என்பதை அவர்களுக்கு எனக்கு விளங்க வைக்க முடிஞ்சு. அந்த பீரியட் நான் நினைக்கிறேன் 25 பேர் ஜும்மா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பீரியட். 25 பேர் ஜும்மா கலந்து கொண்டாங்க. மற்றவங்க நுகர்த்தது மார்க்கத்தில் சட்டம். சில விஷயங்கள் இருக்குது, நாங்க எங்களை அடிமையாக்கி கொள்ளணும். எதுக்கு? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு. இதாக முக்கியம். மனோ இச்சைக்காக மார்க்கத்தை பின்பற்றது இல்லை. ஒரு வழிகாட்டல் அடிப்படையை வச்சுதான் இலங்கைக்கு வந்துச்சு. ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா, இந்த இடம் சின்ன 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 இடத்துல ஜும்மாக்கள் தயாரிச்சுக்கிட்டு போயிட்டு இந்த ஈஸ்டர் தாக்குதல் நேரத்துல சின்ன சின்ன குழுக்களாக கும்பல் கும்பலாக உண்டாகி எங்களுக்கு தெரியாம இந்த பொக்கட் மஹல்லா உண்டாகிற மாதிரி பொக்கட் தீவிரவாதம் உண்டாச்சு. சின்ன சின்ன பேரை வச்சு அவர்கள் வழிநடத்தப்பட்டு தவறான சிந்தனை வைக்கப்பட்டு, இதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஜும்மாண்டா ஒரு பெரிய ஜனமாக இருக்கணும். ஒரு மஸ்ஜிதுல பூர்த்தியான இடம் முடியாத வரைக்கும் இன்னொரு மஸ்ஜிதுல ஜும்மா ஆரம்பிக்க கூடாது. இப்படி சட்டங்கள் இருக்குது. இந்த நாட்டில் நீங்க விவாகரத்து தலாக்குடைய விஷயத்துக்கு போவீங்க, அங்க இந்த ஆக்ட் ஷாஃபி மதப்படி தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் 90-95% மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படித்தான் இருக்கிறாங்க. சொற்ப மக்கள் வேறு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மிக ஒற்றுமையாக அழகாக ஹனஃபி மதம் உள்ளவர்கள் அவர்கள் அவருடைய விஷயத்தை பின்பற்றி கொண்டு போறாங்க. எங்களோட சேர்ந்து சுமூகமாகத்தான் எல்லா விஷயத்தையும் நடத்தாட்டு போறாங்க. அதனால இந்த நாட்டில் நாங்க முந்தி ஒரு விரிவான பத்வாவை எழுதியிருக்கிறோம். நாங்க உரியவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இந்த பாருங்க, இப்படி பொக்கட்டாக செஞ்சுட்டு போறதுனால ஒரு ஊருக்கு கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது என்ற இந்த விஷயமும். அதுல நான் என்ன சொல்ல வாரேன்டா, சில விஷயங்கள் இருக்குது எங்கட மனம் சொல்லும். பாருங்க, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் இருக்கிறார் யமன்ல. ஒரு தாய்க்கு சோம் இல்லை. அவர் இப்ப வரணும் மதீனாக்கு. மதீனாக்கு வர்றதுக்கு அவரை பெரிய கஷ்டம் உண்டு இல்ல, வந்துடலாம். ஆனா தாய்க்கு கிதுமத் செய்யறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நபி அவர்கள் அவரை வர்றதுக்கு அனுமதிக்கல. இப்ப அவர் நபி அவர்களுடைய திருப்பொருத்தத்தை நாடி விட்டு கொடுக்கிறார். நபியுடைய பொருத்தத்தை நாடி விட்டு கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா அவரை பெரிய அந்தஸ்துள்ளவராக மாற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொல்றாங்க, உமர், நீ இந்த உவைசுல் கர்ணியை சந்திக்க நேரிட்டா உனக்காக அவர்கிட்ட சொல்லி இஸ்திக்ஃபார் செய்து கொள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தந்த ஆட்சி காலத்துல தேடி 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 பார்த்து கடைசியில் அவரை அடையாளப்படுத்தி அவர்கிட்ட போயிட்டு எனக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க. உமர் ரலியல்லாஹு யார்?
ஒரு நாள் அவரு உம்ராக்கு போறாரு, நபியவர்கிட்ட வந்து அனுமதி கேட்கிறாரு. நபி அவங்க சொல்றாங்க, யா உமர் லா தன்சா யா உகை, என் அன்பு சின்ன சகோதரரே, லா தன்சா நபி துவாய், நீங்க உங்களோட துவால என்ன மறந்துடாதீங்க. நபி அவங்க உமர்கிட்ட துவா கேட்கிறாங்க. ஆனா உமருக்கு சொல்லி கொடுக்கிறாங்க, நீங்க இந்த உவைசுல் கர்ணியை சந்திச்சா அவர் தன்னை தாய்க்காக வேண்டி நபியை சந்திச்ச ஒரு சஹாபியாக பாக்கியத்தை எழுந்தார். அப்ப ஒரு காரியத்தை செய்ய போக்கல இதுல நபியுடைய சுன்னத் என்ன என்றது அவதானிச்சு செயல்படுறது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொருவரும் மார்க்கம் பேச ஆரம்பிச்சா அது ஃபித்னாவாக அந்த ஃபித்னாவிலிருந்து நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். எங்கட விஷயங்களை நீங்க இந்த மன்ஹஜ் நான் சொன்னேன் இல்லையா, மன்ஹஜ கட்டாயம் எடுத்து படிப்பீங்க தான் எல்லாரும். உலமாக்கள் இப்படியான நிகழ்ச்சியில ஏற்பாடு செஞ்சு இந்த புதுக்கடையில் உள்ள எல்லா பகுதிக்கும் ஜமீத்துலமா இந்த மன்ஹஜ் என்னன்னு ஒரு அறிமுகம் செஞ்சீங்கன்னா செய்ய போறீங்க. அறிமுகம் செய்யும். அது என்னது, இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நாங்க இந்த நாட்டில் முஸ்லிம்கள் எப்படி வாழணும், ஏன் புகாரிய எரிச்சாங்க, ஏன் குரான எரிச்சாங்க, ஏன் எரிச்சாங்க? ஏண்டா அரபு நாட்டில் போயிட்டு அரபு பேசி எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா யாருக்கு இது தெரியணுமோ அவர்களுக்கு இது தெரியாது. அரபு நாட்டுக்கு போயிட்டு அஜ்ஜும்ரா செஞ்சுட்டு வந்த எத்தனையோ பெண்கள் ஆண்கள் இருக்கிறாங்க. இஸ்லாம் இல்ல, பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு அப்படி செஞ்சுட்டு வரலாம். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த நாட்டில் நாங்க விட்ட ஒரு பிழைய நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சரிப்படுத்திக் கொண்டோம். இப்ப நாங்க தேவையானவர்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த இல்மை நாங்கள் வளர்க்கணும். அப்ப இந்த பெரும்பான்மை சமூகம் இதை சரியாக விளங்கிக் கொள்ளும். பெரும்பான்மை சமூகம் நல்ல மக்கள், அவர்களுக்கு இது சரியாக விளங்க வைக்கக்குள்ள அவர்களை சரியாக அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சு கொள்றாங்க. அதை கொண்டு எங்களோட தீன் பரவ, எங்களோட தீன அறிமுகமாக சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யறதுக்கு அது காரணமாக அமைகிறது. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய இறுதி பகுதிக்கு வந்து இன்றைக்கு நாங்க பெருநாளைக்கு வந்து நாளையோட இது முடிஞ்சு 6 நோம்பாகும். யார் யாருக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை தெம்ப இவ்வளவு தந்திருக்கிறானோ இந்த 6 நோம்பை பிடிச்சி அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்தை நாங்க பெற்றுக்கொள்வோம். இப்ப நாங்க எங்களோட வாழ்க்கையில ஈமானிய ஒரு பகுதி இருக்குது, இபாதாத்துடைய ஒரு பகுதி இருக்குது, முஆஷரத்துடைய ஒரு பகுதி இருக்குது, அஹ்லாக்குடைய ஒரு பகுதி இருக்குது. இந்த 3லையும் நாங்க கவனம் செலுத்தணும். நான் சொன்னது போல இஸ்லாம் இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் அறிமுகமானது அது வியாபாரம் முஆஷரத்தை கொண்டுதான். எங்களோட இஸ்லாம் அந்நியர்கள் வந்து மஸ்ஜிதுல்லுக்கு பார்க்கறது இல்லை. இஸ்லாத்தை பார்ப்பாங்க ஹோட்டல்ல, இஸ்லாம் பார்ப்பாங்க கடையில். மாஷா அல்லாஹ், இவன் சாப்பாடு இவ்வளவு ருசி, இவ்வளவு விலை குறைச்சி எடுக்கிறான், இதால இவ்வளவு எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்று அது ஒரு பெரிய பரக்கத்துக்கு காரணமாகவே. எப்பயுமே இந்த விஷயங்களை நாங்க சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து எப்படின்னா அந்நியர்களை வச்சு பிசினஸ் செய்யறாங்க. இன்றைக்கும் அது இருக்கு. 90% அவர்கிட்ட அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவர்கள் அந்நியர்களாக இருக்கிறாங்க. இப்ப இவர் ஒரு முஸ்லிமாக வாழக்குள்ள அந்த அந்நிய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் விலகி கொள்றாங்க. இஸ்லாம் இவ்வளவு தூய்மையான மார்க்கம். கண்ணியமானது எங்களோட குடுக்கல் வாங்கல் இருக்குது, அதாக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய ஒரு சம்பவத்தை எனக்கு இங்க சொல்றதுக்கு மனம் நாடுது. நபி அவர்கள் ஒரு நாள் தண்ணீர் கஷ்டமாக இருக்குது. நபி அவங்க சஹாபாக்கள் சொன்ன கொஞ்சம் போய் தேடி பாருங்க தண்ணீர் எங்க இருக்கு. 2 சஹாபாக்கள் போனாங்க, போயிட்டு பார்த்தாங்க ஒரு வயோதிப பெண் ஒரு தோல்ல செஞ்ச கூஜா ஒன்றுல தண்ணீர் வச்சு கொண்டு இருக்கிறார். அவள் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல போட்டாங்க, தண்ணீர் வெளியே வந்துச்சு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பதிவு செய்யறாங்க. அந்த தண்ணீர் எல்லாரும் குடிச்சாங்க, நினைச்சு கொண்டாங்க எல்லாம். இப்ப நபியவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, அந்த கஷ்டத்திலையும் சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களால ஏழுமானது இந்த பெண்ணுக்கு உதவி செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய ஒட்டகம் அப்படி அவள் திமில் ஆல்ரெடி இருக்குது, அப்படி குமிஞ்சி சாமனத்தோட இந்த பெண் இப்ப ஒட்டகத்துல போறாங்க. அந்த ஆக்கள்
டென்ஷனா எங்கடா எங்கட வயோதிப தாய் காணலன்னா அவன் மாஷா அல்லாஹ் வந்து இறங்குற சாமனத்தோடு. எங்கம்மா போனா? இந்த சாபி யாரு சாபி? இந்த மதம் மாறிட்டானே நபிக்கு சொல்றா. நபி முகமது சொல்லல, இந்த புதிய மதத்தை அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்ப இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இங்க ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க, தண்ணீர் தேவைப்பட்டுச்சுதான் நபிக்கு. அதுதானே போன இந்த சம்பவம் எல்லாம் தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தண்ணீர் தேவைப்பட்டுச்சு, ஹஜ்ரத் தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல காலில் ஜம்ஸம் வெளியாக்கிட்டான். இன்றைக்கு வரைக்கும் அது அவருடைய தியாகத்தை அல்லாஹ் அப்படி ஞாபகப்படுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோம் இல்லாம ஆகிட்டான். பல வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்ப அல்லாஹ் சொன்னான், உன காலால் அடி. தண்ணி முண்டு வந்துச்சு. இது குளிங்க குடிங்க சோமாயா. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாவுக்கு ஏலாதா நபிக்கு ஒரு கால் அடிச்சு கை அடிச்சு ஒரு தண்ணியை வெளியாக்கு? இந்த பொம்பளை கொண்டு இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன தேவை இருக்குது? அடுத்த கட்டத்தை பாருங்க, என்ன தேவை இருக்குதுன்னு பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த பாருங்க, நீங்க இப்ப ஜமாத் போறீங்க இல்லையா, இந்த ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல இந்த பொம்பளை இருக்கிறா, நீங்க சந்திங்க. சஹாபாக்கள் அந்த ஊரை கடந்து போக்கல அந்த பெண்ணை போயிட்டு சந்திக்க போல அந்த பெண் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னா, எல்லாரும் இஸ்லாம் ஏற்றுக்கோங்க. தண்ணி எல்லாம் அப்படி தூக்கி கொடுத்திருந்தா நடந்திருக்குமா? தண்ணியை கொடுத்தா நடந்திருக்குமா? இங்கதான் இஸ்லாம் அறிமுகமாகும். இஸ்லாம் என்னன்னு தெரிவாங்க. பேச்சு பயான் இல்லை, அது அப்படி போயிடும். எங்களோட பண்பு நாங்க என்ன செய்யறோம்? ஜாவத்தையில மஸ்ஜித் பெடரேஷன் செஞ்சு இஃப்தாருக்கு அப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம், நான் சில வார்த்தைகள் பேசினேன். அதுல வந்திருந்தார் ஒரு சகோதரர் சொன்னாரு, நான் இந்த ஜாவத்தையில 40 வருஷமா இருக்கிறேன், ஒரு நாள் இந்த மஸ்ஜிதுக்கு வந்தது. இப்ப எனக்கு நீங்க சொன்ன விளக்கம் எனக்கு எவ்வளவு தெளிவா இருந்துச்சு. அதனால நாங்க நீங்க எல்லாரும் இதுல கடமை, எங்களோட கட்டாய கடமை இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துறது. எல்லாரும் அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம். எல்லாரும் ஒரு விஷயத்த உறுதியாக இருப்போம். அது என்னன்னா, ஷைத்தான் எல்லாரோடையும் இருக்கிறான். எங்களை அமல்ல பலகீனத்தை ஏற்படுத்துவான், எங்களை கொச்சப்படுத்துவான், தூங்க வச்சிருவான், மஸ்ஜிதை விட்டு தூரமாக்கிடுவான். நாங்க நீங்க இந்த வருஷம் அமல்ல, திக்ர்ல, துஆல அதிகரிச்சு கொண்டே போகும். அதுக்குண்டான ஒரு வழியை நாங்க செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? நான் ஒரு சின்ன அமலை உங்களுக்கு நான் சொல்லிதான், 6 நிமிஷம் தான் போகும். 6 நிமிஷம் நீங்க 100 முறை செய்யணும், இஸ்திக்பார் செய்யுங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யணும். ஸலவாத் ஒரு 100 விடுத்தம், இஸ்திக்பார் ஒரு 100 விடுத்தம், லா இலாஹ இல்லல்லாஹ் 100 விடுத்தம். இதை செஞ்சு பாருங்க. ஒரு தனிமையில் இருந்து வேளாண் சகோதரர்களே, கூட்டாக இல்லாம வீட்டிலேயோ எங்கேயோ மஸ்ஜிதுல வந்தாலும் தனிமையில் இருந்து அமல் செஞ்சு அல்லாஹ் கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அந்த உள்ளத்துல அந்த லைஃப். இப்ப நாங்க துஆ செய்யறோம், இஸ்திக்பார் செய்யறோம், எல்லாரும் ஆமீன் குனூத் தோன்றோம், அழுகிறோம், புரிகிறோம், எல்லாம் நல்ல அமல்கள், நல்ல விஷயங்கள், சுன்னத்தோடு எல்லாமே இருக்கிறோம். இப்படி அழுந்தத்துக்கு மட்டும் சபையில அது போதாது. எது வரைக்கும் அதுக்குரிய காரியம் நிறைவேறாத வரைக்கும். ஒருவர் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தொகை பணத்தை எடுத்திருக்கிறார், திருப்பி கொடுக்கல. இப்ப 2 ஒன்று அவர் செய்யணும், ஒன்று அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒன்று தன்னால முடியுமானது அவருக்கு கொடுக்கணும். ஒருவர் ஏசி பேசி நிந்திச்சு கஷ்டப்படுத்தி அவர் இதுல போட்டு அநியாயப்படுத்திருக்கிறார். அதுல இருந்து என்ன செஞ்சு கொள்ளணும்? தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். எல்லாரும் அப்படி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? ஒரு 6 நிமிஷம் போகும். எல்லாரும் இந்த ஜிக்ரை நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 6 நிமிஷத்துக்கு நாங்க செய்வோம்.
அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ். யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ்.